நம பார்வதி பதையே ஹர மகாதேவான். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் நம்பளத்தாடுவான் மலர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் அல்ல கூத்த பெருமானின் திருவடி கமலங்களை அடியேன் மனமை மொழிகளால் திக்கு நோக்கி வணங்கி தொடர்ந்து நடைபெறுகிற இந்த திருத்தல யாத்திரை விளக்கத்தில் நம்மையெல்லாம் ஆற்றுப்படுத்திய குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியை மனமோந்து ஏற்பாடு செய்த இந்த திருமலை வளர்ச்சி கழகத்தினர் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சொற்பொழிவின் அமைப்பாளராக விளங்குகின்ற சக்திவேல் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து இங்கே வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இந்த சொற்பொழிவு வரிசையிலே இன்றைய தினம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியது சிதம்பரம் கோயில், அதை பற்றியான விளக்கங்கள் இருக்கிறோம். அந்த சிதம்பரம் கோயில் நம்முடைய சைவ சமயத்திலே கோயில் என்றாலே அது சிதம்பரத்தை தான் குறிக்கும். அதற்கு முன்னாலே கோயிலா கோவிலா சொல்றது புரியுதா? கோயிலா கோவிலா ரெண்டு சொல் இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கணும். நான் சொல்கிறது புரியுதா? அதான் அந்த போர்டு வச்சுருந்தா அதை எழுதுறதுக்கு சொல்லுங்கள். அடுத்த முறையில் இந்த போர்டு கோவிலா கோயிலா ரெண்டு எது சரியானது என்கிற கேள்வி பல பேர் கேட்குறாங்க. கோ என்றால் அரசன், கோள் என்றால் தலைவன், கோ என்றால் இறைவன். இந்த கோ என்கிற எழுத்துக்கு நிறைய பொருள். கோ என்றால் பசு, கோ என்றால் உயிர் என்று ஒரு எழுத்துக்கு பல சொல் உள்ளது. அதுக்கு இலக்கணத்திலே ஓரெழுத்து ஒரு மொழின்னு பேர். நம்ம தமிழில் தான் ஒரு எழுத்தே பல பொருள்கள் தரக்கூடிய சொற்கள், எழுத்துக்கள் நிறைய இருக்குது. ஆ என்றால் நெடில், ஆ என்றால் பசு, ஆ என்றால் தலைவன், ஆ என்றால் விண். எப்படி நீங்கள் அகராதியில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் வரும். அது ஓரெழுத்து ஒரு மொழி. நீங்கள் எல்லாம் இலக்கணம் படித்த போது கேட்டதாக நினைவு இருக்கலாம். அந்த வகையிலே கோ என்றால் தலைவன், கோ என்றால் இறைவன் என்றெல்லாம் பொருள் உண்டு. இந்த இடத்தில் நமக்கு கோயில் கோவில் ரெண்டிலே பிரித்தால் கோ ப்ளஸ் இல் அப்படி பிரிக்கணும். கோவில்ங்கிறத பிரிக்கப்படாது. எது ரைட்டு, எது 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 சரியான சொல் அப்படின்னா ரெண்டுமே சரியான சொல் தான். இதுக்கு ஒரு விளக்கமானு கேட்காதீங்க. சில சில விஷயத்தில் ரெண்டும் சரிதான்பாங்க இல்லைங்களா? தத்துவத்தில் கூட அது மாதிரி உண்டு.
அவன் சமணன கடவுள் உண்டா இல்லையான்னு கேட்டால் மற்ற சமயத்தார்கள்லாம் உண்டுன்னா இல்லைன்னா இல்லைன்னா, இந்த சமணம் மட்டும்தான் உண்டு இல்லைன்னா. அவன் தான் குழப்பினான். ஒன்று சொல்கிறான்னா இல்லை ரெண்டுமே கரெக்டுன்னு அவன் சொன்னான். அதுக்கு விளக்கம் இருக்கு. அதுபோல் இந்த கோவில்ங்கிறத கோவில்னு போட்டால் இலக்கணப்படி ரைட்டு. கோ ப்ளஸ் இல் சேருகிற போது வகரமை உடம்பொடுமையாக வரும். சும்மா அதை காதல் வாங்கி வச்சுங்க. அதெல்லாம் அந்த இலக்கணத்தை போட்டு என்ன படிக்கும் போதே நம்ம கேட்ட ஒரே கேள்வி, அந்த இலக்கணத்தை விட்டுட்டு பாஸ் பண்ண முடியுமா? அதுதான் நம்ம கேட்ட கேள்வி. முதல் கேள்வி நம்ம இலக்கணத்தையே தொடாமல் பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்போம். நாங்கள் என்ன பண்ணுவோம், முடியும்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன 35 மார்க்கு தான் வச்சுருப்பாங்க. இலக்கணத்துக்கு ஒரு 35 மார்க்கு இருக்கும். அதனால் இலக்கணம் அதை என்ன பண்ணிட்டோம், நம்ம இலக்கணத்தை இலக்கியம் போல் நடத்திருந்தால் ரைட்டு. இலக்கணத்தை இலக்கியம் போல் நடத்தணும் இல்லையா? அதனால் சிக்கல் வந்துச்சு. அதில் உருப்பிரிவு. இப்போ ஆகு பெயர்னா ஒன்றன் பெயர் மற்றொன்றுக்கு ஆகி வருவது ஆகு பெயர். அதோட முடிச்சிருந்தா பரவாயில்ல. அது 16 வகைன்னு சொன்னோன்னா மூடிட்டான். ஒரு வகையே கிரகிக்க முடியல. அதில் வேறு 16 வகை ஆகு பெயரா, பொருளாகு பெயர், திணையாகு பெயர், காரியவாகு பெயர், கருத்தாகு பெயர்னு இப்படியே வரும்போது அதை விட்டுட்டு பாஸ் பண்ணோம். ஆனால் நாங்கள் நடத்துகிற போதெல்லாம் அந்த இலக்கணத்தை இலக்கிய மாதிரி நடத்தணும் இல்லைங்களா? அதுக்கு சரி. அப்போ அந்த கோ ப்ளஸ் இல்னு வரும்போது இவ் என்பது உடம்படுமையாக வந்து கோவில்னு வரும். கோவில் அது இலக்கணப்படி ரைட்டு. கோயில் ஈனா போட்டால் அது வழக்கத்தின்படி ரைட்டு. கோ ப்ளஸ் தலைவன் இறைவன், இல் அவனுடைய இடம். பொருள்படி பார்த்தா கோயில் ரைட்டு, இலக்கணப்படி பார்த்தா கோவில் ரைட்டு. இப்போ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடத்துல கோவில் தான் இருக்கும். நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா கோவில் தான் இருக்கும். அதனால் அதை தெளிவுபடுத்திங்க. கோவில்னு போட்டால் இலக்கணப்படி ரைட்டு, கோயில்னு போட்டால் வழக்குப்படி ரைட்டு. வழக்கத்தில் அது ரெண்டுமே தப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் நம்ம நூல்களெல்லாம் கோவில்னு தான் வந்திருக்குது, வீணாக தான் வந்து. ஏன்னா அவங்க இலக்கணப்படி தான் எழுதுவாங்க. அதனால் நம்முடைய சமயத்தில் கோவில் என்றாலே அது சிதம்பரத்தை தான் குறித்தது. ஏனென்றால் நம்முடைய 12 திருமுறை ஆசிரியர்கள் முதல் தலமாக அந்த கோயிலை தான் சொன்னார்கள். கோயில் என்றால் சிதம்பரம் என்று சொன்ன உடனேயே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் என்ன நினைவு வரும்? நடராஜர் கோயில். அப்படி தான் நினைவு வரும். நடராஜர் கோயில் அங்கே உள்ள பிரஸ்தானப்படுத்தப்பட்ட பிரபல்யமான அந்த விக்கிரகத்தினுடைய வழிபாட்டு முறையில் பார்த்தா அந்த பேர் வந்துடும். இப்போ திருநள்ளாறு என்ன கோயில்னு சென்னையில் கேட்டிங்கன்னா சனீஸ்வர பகவான் கோயில்பா. எங்கடா போகிறீங்கன்னா திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு தெரியாது. அது சனீஸ்வர பகவான் கோயில் இல்லை, தெர்பானீஸ்வரர் கோயில். அது சனீஸ்வர பகவானை பிடிச்சி இழுத்து வச்சிருக்கிறான். அவன்கிட்ட போய் அவர் கிடக்கிறாரு, நீ வா போகலான்னு சொல்கிறான். அதனால் சிதம்பரம் என்று சொன்னாலே நடராஜர் மூர்த்த விக்கிரகம், மூர்த்த வழிபாடு என்று பெயர். இந்த சிதம்பரத்தை எண்ணுகிற போது ஆராய்ச்சியாளர்கள்லாம்
இந்த உலக தோற்றத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணார்கள். இந்த சிதம்பரம் ஆராய்ச்சி பண்ணவங்க ஜெனீவாவில் அணு நுண்ணறிவு அணு ஆராய்ச்சி மையம்னு ஒன்று இருக்குது. ஜெனீவாவில் அணு ஆராய்ச்சி மையம். நான் படித்ததை சொல்கிறேன். அணு ஆராய்ச்சி மையம், அணுவை ஆராய்ச்சி பண்ணுறது. இன்னை வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. வாங்க, அந்த அணுவை ஆராய்ச்சி பண்ண ஜெனீவாவில் இருக்குது. அது அந்த ஜெனீவா அணு ஆராய்ச்சி மையத்தினுடைய போர்டு மெம்பரில் நம்ம அப்துல் கலாமும் ஒருத்தர். அதில் அவர் அங்கே போன போது அணுவை பற்றி ஆராய்ச்சி பண்ணோம்னா எங்கள் நடராஜரை விட்டுட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ண முடியாது, ஆகையினாலே அங்கே ஒரு நடராஜ சிலையை வச்சு தான் ஆகணும்னு ஜெனீவாவில் முதல் அணு ஆராய்ச்சி நிலையத்தில் நடராஜ சிலை நிறுவப்பட்டிருக்கிறது. இது ஒரு செய்தியாக நமக்கு அது அப்துல் கலாம் காலத்தில் அங்கே அது அனுப்பப்பட்டிருக்குது. ஆகையினாலே அந்த அணுவை ஆராய்ச்சி பண்ணுற போது உலக ஆராய்ச்சி அப்படின்னு பல ஆராய்ச்சி நம்ம கோயில். ஏன்னா சிதம்பரம் அண்ட வெளியை பற்றி தொடர்பான கோயில். அது பின்னாடி சொல்லப்படும். ஞான வெளியை பற்றி தொடர்பான கோயில். அதனால் இந்த அண்டத்தை ஆராய்ச்சி பண்ணவர்கள், அண்டத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணவர்கள் இந்த உலகத் தோற்றம் எப்போது நிகழ்ந்தது, இந்த உலகத் தோற்றம் எப்போது நிகழ்ந்திருக்கும், பஞ்சபூதங்கள் தான் இந்த உலகம், எப்போது இது தொடங்கியிருக்கும், தொடக்கத்தை பற்றிய செய்திகள் இருக்குதான்னு கேட்டால் அது ஆராய்ச்சிக்கு உட்படாத செய்தியாக இருக்கு. அது நான் பல புத்தகங்களை படித்து பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் கோடி கோடி ஆண்டுகள் இருக்காங்க. ஒரு ஆராய்ச்சியாளர் எழுதுகிறார் 490 கோடி வருஷத்துக்கு முன்னாடின்னு எழுதுகிறார். கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. 490 கோடி வருஷத்துக்கு முன்னாலே இந்த உலகம் இல்லை அவர் எழுதுகிறார். அதை 2-3 விஞ்ஞானிகள் வழிமொழிந்திருக்கிறாங்க. அதெல்லாம் அவனோட பேர் இருக்குது. அப்போது சூரியன், இந்த சூரியன் தான் முதல் தோற்றம். இந்த சூரியன் இப்போ தோன்ற மாதிரி, இப்போ இருக்கிற மாதிரி இல்லை, மிகப்பெரிய ஒளி பிழம்பாக இருந்தது. இந்த சூரியன் ஒளி பிழம்பாக அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இதெல்லாம் நம்ம ஒத்துக்கணும்னு இல்லை. அது கோடி வருஷம்னு சொன்னாலே அது ஆராய்ச்சிக்கு உட்படாத ஒன்று. அவங்க எழுதியிருக்கிறாங்க, நான் அதை சொல்லணும் இல்லையா. அப்போ 490 கோடி வருஷத்துக்கு முன்னாலே, கோடி வருஷத்துக்கு முன்னாலே இந்த சூரியன் ஒளி பிழம்பாக இருந்தது. அதனுடைய வெப்பநிலை 3000 செல்சியஸ், அது செல்சியஸ் தான் சொல்கிறது, 3000 செல்சியஸ்ன்னு எழுதியிருக்காங்க. இப்போ நாம் சில இடத்துல இந்த வால் கிளாக்லேயே இப்போ என்ன வெப்பம்னு தெரியும், 30, 35, 40 தான் தெரியும். இப்போ இருக்கிறது நாம் 30, 35, 40ன்னு சொன்னால் 3000 செல்சியஸ் எவ்வளவா இருக்கும்? அவ்வளோ வெப்ப பிழம்பாக இருந்தது தான். அந்த வெப்ப பிழம்பு பின்னாலே குளிர்ச்சி ஆக 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 எப்படி குளிர்ச்சி ஆகும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு எழுதியிருக்கிறாங்க, மழை பொழிந்தது. முதல் ஒளிப்பிழம்பு தான் இருந்ததுன்னு சொன்னால் மேகம் எங்கேருந்து வந்தது? ஆராய்ச்சி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா. மழை பொழித்தது, அதனாலே அது 1500 செல்சியஸ் குறைஞ்சது. அதுக்கப்புறம் இந்த மழை பொழிந்ததனாலே இந்த சூரிய வெப்பத்திலிருந்து வெடித்த அந்த வெடிப்புகளினுடைய அந்த நுணுக்கெல்லாம் சேர்ந்து அணுக்களாக சேர்ந்து இந்த உலகம் தொடங்கியது என்று எழுதுகிறார்கள். நான் படித்ததை சொல்லிட்டேன், எழுதுகிறார்கள். ஆனால் இதை நம்ம ஒப்புக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டால் இது ஆராய்ச்சிக்கு உட்படாதது. இந்த உலகம் எப்படி தோன்றியதுன்னு எந்த ஆராய்ச்சியாளரும் ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒன்று.
அதனால தான் நம்ம மணிவாசகர் திரு அண்ட பகுதியில் அது முதல் வரி என்ன, அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சின்றாங்க. அதை அளக்க முடியாதுன்றார் மணிவாசகர், முடியாது. அதனால் இந்த அண்டத்தினுடைய தோற்றத்தை பற்றி எந்தவித தீர்க்கமான முடிவும் ஆய்வுக்கு அடங்கலை. ஆனால் அதற்கு பின்னாலே இந்த அண்டம் என்பது ஐம்பூதங்களால் ஆனதுங்கிறது மட்டும்தான் நமக்கு தெளிவாக தெரிஞ்சது. எத்தனை அண்டங்கள் இருந்தாலும் நம்முடைய பூமி, இந்த பூமியாக இருக்கிற இந்த அண்டம், அண்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற பூமி ஐம்பூதங்களால் ஆனது. அது வரைக்கும் தான் நம்முடைய ஆராய்ச்சி நிற்க முடியுது. ஏறக்குறைய வந்து அண்டங்கள் ஆயிரக்கணக்கான அண்டங்கள் இருக்குதுன்னு ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. ஆயிரக்கணக்கான அண்டங்கள் இருக்குதுன்னு. இப்போ நட்சத்திரங்கள் தெரியுது, அண்டங்கள் தெரியுது. இந்த நட்சத்திரம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அந்த நட்சத்திரத்தை பற்றி ஆய்வு இதுவரைக்கும் இல்லை. அது கூட ஒரு செய்தி சொல்கிறாங்க. இப்போ நட்சத்திர ஒளியை பார்க்குறோமே, இந்த ஒளி ஏறக்குறைய 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே நட்சத்திரத்திலிருந்து புறப்பட்ட ஒளின்னு சொல்கிறாங்க. அது நம் கண் பார்வைக்கு வருகிறதுக்கு 3 ஆண்டு ஆகிருக்குதுன்னு சொன்னால், அந்த நட்சத்திரத்தை எவ்வளவு தூரத்தில் இருக்குதுன்னு கணிச்சு பாருங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் பார்க்குற நட்சத்திரம் எல்லாம் ஒளி, அது எப்பயோ புறப்பட்ட ஒளி என்று ஆராய்ச்சியாளர்கள் எழுதுகிறார்கள். அதனால் மணிவாசகர் சொன்ன மாதிரி அண்டத்தை யாராலும் முடிவான ஒரு ஆராய்ச்சிக்கு உட்படுத்த முடியாது என்பதுதான் நம்முடைய சமயத்தில் இருக்கிற சான்றோர்கள் சொன்னது. வளப்பெரும் தன்மை, அளப்பெரும் தன்மை, வளப்பெரும் காட்சின்னு சொன்னாங்க. அதுதான். அப்போ அந்த அண்டம் ஐம்பூதங்களாலானது. இந்த அண்டத்திற்கும் நமக்கும் என்ன தொடர்புன்னா, இந்த அண்டமும் ஐம்பூதங்கள், நம்ம மனித உடலும் ஐம்பூதங்களால் ஆனது. இந்த அண்டமும் ஐம்பூதங்கள், நம்ம மனித உடலும் ஐம்பூதங்களானது. அப்படி இந்த ஐம்பூதங்கள்ங்கிற போது அதில் முக்கியமானது எதுன்னா வெளி, ஸ்கைன்னு சொல்கிறோமே அந்த வெளி. மற்றது காற்று, நீர், நிலம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீர் காற்று நாளும் தெரியும். இந்த வெளிதான் ரொம்ப முக்கியமானதுன்னு இதில் இந்த ஐம்பூதங்களில். இந்த மீதி இருக்கிற 4 பூதங்களும் அந்த வெளியிலே போய் சங்கமமாகுது அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. அப்போ இந்த உலகம் பூதங்களானது அண்டம், இந்த உடம்பும் அண்டம், பிண்டம், இது ஐம்பூதங்களாலானது. அந்த அண்டத்திற்கும் இந்த பிண்டத்திற்கு என்ன தொடர்பு என்றால், அந்த இந்த அண்டத்தில் இருக்கிற ஐம்பூதங்களை அளக்க முடியாது. அதனுடைய முடிவு எங்கேன்னு சொல்ல முடியாது. அண்டத்தில் இருக்கிற ஐம்பூதங்களினுடைய நிலையை இப்போ நீங்கள் கடலில் நம்ம அளந்துட்டோமா? இல்லை. நிலத்தை அளந்துட்டோமா? இல்லை. நீர் அளப்பில் அடங்காதது நீரும் தீயும், அதனால் அடக்க முடியாதது. அதனால் அது நமக்கு எல்லைக்கு அப்பாற்பட்டு இயங்குவது. நம் ஐம்பூதங்களாக இருக்கிற நம்முடைய உடம்பு, இந்த உடம்பில் இருக்கிற ஐம்பூதங்களும் நம்முடைய அழிவுக்கு பின்னாலே இந்த ஐம்பூதங்களும் மகாபூதங்களிலே போய் அதிலே போய் சங்கமமாகிறதுன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் ஒரு பெரிய சினிமா கவிஞர் எழுதினார், அந்த உடம்பு மண்ணோடு சேர்ந்தது, காற்றோடு சேர்ந்தது என்று எழுதுவார். அதுபோல் இந்த பிண்டத்தில் உள்ள ஐம்பூதங்களும் மண்டத்தில் பெருவெளிப்பாக இருக்கிற அந்த பூதத்தோடு சென்று சேருகிறது என்பதுதான் இந்த அண்டத்தை பற்றிய இந்த அண்ட பூத பிண்டம். அவை அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிண்டம் இருக்குதே, இந்த பிண்டம்
இந்த பிண்டம் ஐம்பூதங்களும் நுண்ணிய அணுக்களால் ஆனதுங்க. அணுக்கள். இப்போ தசை இருக்குதே அது அணுக்களினுடைய தொகுதி. எலும்பு இருக்குதே அது அணுக்களினுடைய தொகுதி. நரம்புகள் இருக்குதே அது அணுக்களினுடைய தொகுதி. அதனால் இந்த அணுக்களினுடைய தொகுதி இருக்குதே இந்த தொகுதிக்கும் அண்ட வெளியில் இருக்கிற அண்டத்தில் இருக்கிற வெளிக்கும் சம்பந்தமுடையது என்று ஆராய்ச்சியாளர் எழுதுகிறார்கள். அங்கங்கே போகிறது. அப்படியானால் நம் சைவத்தை பொறுத்தவரை, அதுக்காக தான் நான் இப்போ இவ்வளவும் வரேன். சைவத்தை பொறுத்தவரையும் இந்த ஸ்கை, அந்த அண்டம் என்பது நம் திருக்கோயில்களுடைய அமைப்பிலே வெளி என்று பெயர். இந்த அண்டத்துக்கு வெளின்னு பேர். அந்த வெளியினுடைய தொடர்பான கோயில்தான் தில்லை கோயில், சிதம்பரத்தினுடைய கோயில். வெளி என்பதனுடைய ஸ்கை. வெளி என்பது எந்த பொருளும் இல்லாதது. வெளிங்கிறதுக்கு நீங்கள் நீர்நிலம் காற்று தீ ஒன்றை ஒன்று கலந்து இது போச்சுன்னா அது வரும், அது போச்சுன்னா இது வரும். வெளி இது நாளும் இல்லாதது. இது நாளும் இல்லாதது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி கூட திறந்து பார்த்து இது உள்ள என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஒன்று இல்லைன்னு சொல்லுவோம். ஒன்றுமா இல்லை, காற்று இருக்குது. இதில் தண்ணியை நிரப்புனா காற்று போயிடும், தண்ணீர் வந்துடும். தீயை நிரப்புனா இது ரெண்டும் போயிடும், தீ வந்துடும். ஆனால் ஒன்றை ஒன்று புகுது நிரப்பும். ஆனால் வெளி என்பது இதை தாண்டி இருக்கிற ஒரு பொருள். வெளி என்பது அந்த வெளியினுடைய தொடர்புள்ளது தான் இந்த ஆகாயம். ஆகாயத்தலமாக விளங்குவது தான் சிதம்பரம். ஆகாயத்தலமாக விளங்குவதுதான் சிதம்பரம் என்பது. இந்த தலத்தினுடைய சிறப்புகளை சொல்லப்போனால் ஒன்றா சொல்கிறேன். இப்போ இந்த சிதம்பரம் கோயிலை ஒரு 3 பிரிவாக பிரிச்சிங்க. ஒன்று கோயில் அமைப்பு, 2 தலபுராணங்கள், 3 அந்த கோவிலை பாடிய பதிகங்கள். இப்போ இந்த கோயிலில் இது 3ஐயும் தான் நம்ம பார்க்க போகிறோம். 1 அமைப்பு, 2 தல வரலாறு, 3 பாடியது. 3 பாடியது. முதல்ல இந்த கோயிலுடைய அமைப்பு, அந்த அமைப்பை பற்றி சொல்கிறேன். நான் சென்ற வகுப்புலேயே சொன்னேன். கோயில் 7, 8 வகையாக 13 வகையான கோயிலை சொல்லியிருக்கிறேன். எழுதியிருக்கீங்களா? 13 வகை. கரக்கோயில், இளங்கோயில், ஞாடர் கோயில், கொகுடி கோயில், இப்படி ஒரு 13 வகை போன வகுப்பில் சொன்னேன். யாராவது ஒருத்தர் எழுதியிருக்கீங்களா? 13 வகை கோயிலை சொன்னேன். ஞாடர் கோயில், இளங்கோயில், கொகுடி கோயில், திருக்கோயில், சிற்பக்கோயில், குகை கோயில், கற்றளி கோயில், 13 வகையான கோயிலை போன வகுப்பில் சொன்னேன். அந்த கோயில்களில் நம்ம சிதம்பரம் திருக்கோயில் என்று வழங்கப்படும். இந்த கோயில், சிதம்பரம் கோயில் 43 ஏக்கர் பரப்பளவில் அமைந்தது. 43 ஏக்கர் பரப்பில் வளர்ந்தது. அந்த கோயிலை சுற்றி பெரும் சுவர், அந்த பெரும் சுவர் இருக்குதே, அந்த சுவற்றின் மேலே நந்தியம் பெருமானுடைய உருவங்கள் பொதிக்கப்பட்டிருக்கு. அது எல்லா கோயிலும் இருக்குது. அந்த சுவற்றின் மேலே நம்பியம் பெருமானுடைய உருவங்கள் வைக்கப்பட்டது. இந்த கோயில் சுற்றி இருக்கிற பெரிய மதில் இருக்குதே, இந்த மதில் சிதம்பரத்தை பொறுத்தவரை
வீரப்ப நாயக்கர் மதில்னு பேர் அதுக்கு. சிதம்பரத்தை சுற்றி இருக்கிற பெரிய கோயில் சுவர், அந்த சுவருக்கு பேர் வீரப்ப நாயக்கர்னு பேர். ஏன்னு கேட்டால், வீரப்ப நாயக்கர் மதுரையை ஆண்ட வீரப்ப நாயக்கர் என்பவரால் அந்த அந்த மதில் திருப்பணி செய்யப்பட்டது என்பதனாலே அதுக்கு அந்த கோயில் பேர் வீரப்ப நாயக்கர் கோயில் பேர். இப்போ சுற்றி சுவர் சொல்லிட்டேன்னா, சுவரை அடுத்தது 4 பக்கங்களிலும் 4 கோபுரங்கள், 4 கோபுரங்கள் உள்ளது. உங்களுக்கு இப்போ கோயிலே பார்த்தாலே உங்களுக்கு புரியும். 4 கோபுரம். அதில் 7 நிலை கோபுரம்னு பேர். கோபுரங்களில் 5 நிலை, 7 நிலை, 9 நிலை, 11 நிலை கோபுரங்கள் உண்டு. நிலைன்னா வேறு ஒன்றும் இல்லை, கோபுரத்துக்கு நடுவில் வாசப்படி மாதிரி இருக்குது பாருங்க, அதுக்கு பேர் நிலைன்னு பேர். அதுக்கு பேர் நிலை. அது மேலே போகலாம், உள்ளே போகலாம். இந்த இந்த 7 நிலை சிதம்பரத்தில் உள்ள எல்லா கோயிலுமே 7 நிலை உடைய கோபுரங்கள், 7 நிலை உள்ள கோபுரங்கள். இந்த கோபுரத்திலே முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த கோபுரத்தினுடைய வகையே 4-5 வகை இருக்கு. அதில் சிதம்பரத்தில் இருக்கிற கோபுரம் 2 சிற்ப கோபுரம், 2 மாட கோபுரம், 2 சிற்ப கோபுரம், 2 மாட கோபுரம். 4 கோபுரத்தில் 2 சிற்ப கோபுரம், 2 மாட கோபுரம். அந்த மதில் கோபுரத்தை, இந்த கோபுரம் நான் முன்னையே சொன்னேன் உங்களுக்கு, இந்த கோபுரத்துக்கும் போன வகுப்பில் சொன்னேன், கங்கை கொண்ட சோழபுரம் ராஜராஜன் கோயிலுக்கும் உள்ள கோபுரத்துக்கும் வித்தியாசத்தை நான் போன வகுப்பில் சொன்னேன். நினைவு இருக்குதா? கொஞ்சம் நம்ம வகுப்பு இருக்குதே, கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இது மாதிரி இந்த செல்லில் ஒன்று சொன்னாங்க, நம்ம பதிவிட்டே போனால் முன்னாடி பண்ணது டெலீட்டே ஆகிட்டே வரும்பான். இந்த செல்லில் அது ஒரு வசதியாக, நம்ம ஏற்றிக்கிட்டே போனால் முன்னாடி சொன்னது டெலீட் ஆகிட்டே வரும்னு சொன்னாங்க. அது மாதிரி நான் சொல்ல அந்த செய்திகள் கூட டெலீட்டே ஆகிட்டே வந்தால் போகல. அதனால் எழுதிங்க. நம்ம முருகவேல் அவர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் பேடு கொடுத்துருக்கார். இன்றைக்கி 10லேருந்து இன்னொரு 50 வாங்கிட்டு வந்திருக்கிறார். எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு, பேனா கொடுத்துரு. அதனால் குறிப்பாக எழுதிங்க. நீங்கள் குறிப்பாக எழுதிங்க. நீங்கள் எழுதுறதுல எனக்கு என்ன சந்தோஷம்னா, நாங்கள் பாடம் நடத்தி அந்த 25-30 வருஷத்தில் ஒரு பையன் எழுதுனது கிடையாது. ஒரு பையன். ஆனால் எல்லாம் எழுதுவான். நோட்டு இருக்கும், பேனா இருக்கும், இப்படிமா எழுத மாட்டான் இல்லையா? படித்தது நாம் அப்படி படித்தோம். நம்ம படிக்கும்போது புத்தகம் என்னென்ன பீரியடோ அதெல்லாம் கொண்டு போவோம், அந்தந்த பீரியடெல்லாம் கொண்டு போவோம். என்னென்ன பாடம் நடத்துகிறோமோ அந்த பாடத்தை எடுத்து வச்சு பார்ப்போம் இல்லையா? நம்ம படிக்கிற போது வகுப்பில் இப்போ தமிழ் பாடம்னா தமிழ் புத்தகம் கையில் இருக்கணும். வாத்தியார் பார்ப்பார், எல்லோரும் பார்ப்பார். நான் ரொம்ப செக் பண்ணுறதில்ல. எல்லோரும் புத்தகம் வச்சுக்கலான்னா புத்தகம் வச்சுருப்பான், கிட்ட போனால் அது இங்கிலீஷ் புத்தகமாக இருக்கும், மாற்றி எடுத்து வந்திருப்பான். அதுகிட்ட பண்ண முடியாது. நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், டிஓ உள்ள வந்துட்டார். அப்படி உட்கார்ந்தார் டிஓ. அவர் வந்தால் நாங்கள் இறங்கணும், அவர் உட்காந்துக்கணும். டிஓ கம்பராமாயணம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு பையனை கூப்பிட்டு கம்பராமாயணம்னு எழுத சொன்னார். 2 சுழி நானாக போட்டான். கம்பராமாயணத்துக்கு 2 சுழி கம்பரமா, இன்னொன்று ராணாவுக்கு கால் வாங்க விட்டான். இந்த தமிழில் கால் வாங்க விட்டிங்கன்னா பெரிய இடைஞ்சலே வந்துடும். உதவி போட்ட பொறியாளர்னு இருக்கும், காலை விட்டிங்கன்னா உதவி கேட்ட பொறியாளர்னு ஆகிடும். அப்படியே மாறி போயிடும். பையன் வந்து அவர் டிஓ வந்தார், கம்பராமாயணம்னு எழுத சொன்னார். 2 பேருமே தப்பாக எழுதிட்டான். என்ன கேட்டார், ஏன் தெரியுமா அப்படின்னு. நீங்கள் வந்தோன்னே நீங்கள் எழுதணும் அப்படின்னாரு. நல்ல வேலை என்ன செக் பண்ணாமல் இருந்தார். கம்பராமாயணம் போர்டில் எழுதணுன்னாரு. எழுதி சரிங்க சார் விட்டேன். இன்னொன்று அந்த டிஓ சொன்னார், எல்லார் கையிலும் புத்தகம் இருக்கணும், இந்த கம்பராமாயணங்கிற சொல்ல அவன் அடிக்கடி பார்க்கணும், அப்போ தான் தப்பு வராதுன்னாரு. அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது
எல்லோரும் புத்தகம் வாங்கி எடுத்து வந்தீங்களா? எடுத்துகிட்டு வராதவங்க எத்தனை பேர்னாரு? ஒரு 4 பேர் ஏஞ்சான். டிஓ கேட்டார், ஏன்டா எடுத்துகிட்டு வரலன்னா காரணம் சொன்னால் முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் போயிட்டார். எனக்கு கோபமாவது கோபம். நான் சொல்கிற போதெல்லாம் இங்கிலீஷ் புத்தகம் வச்சுட்டு இருப்பீங்க. 4 பேர் ஏன்டா எந்திரிச்சிங்க? ஒருத்தன் எந்திரிச்சா பத்தாதாரா? இது ஏன்டா 4 பேர் எழுந்திங்கன்னு கேட்டேன். அவன் சொன்னான், பசங்க நீங்கள் சொன்ன மெத்தேடை தான் நாங்கள் இப்போ பண்ணியிருக்கோம். உண்மையாக எழுந்திருக்கோம்னா 12 பேர் எழுந்திரிக்கணும். ஒரு உதாரணத்துக்கு 4 பேர் எழுந்திரிச்சோம். ரொம்ப ஷார்ப்பாக தான் இருக்காங்க. நான் அப்போல்லாம் டிஓ வந்தால் நாங்கள்லாம் பயப்படுவோம். நாளைக்கு டிஓ வராறான்னா சார் கேள்வி கேட்டால் என்ன பண்ணுவார் சார், இதுக்கு பதில் சொல்லணும்னா உன்னை வீட்டுக்கு அடிச்சிருவார். நாங்கள் சும்மா கதை ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இப்போ சொல்ல முடியாது. டிஓ வருவார்னா அவன் சொல்கிறான், நாங்கள் காப்பாற்றுறோம், கவலைப்படாதுங்க. இப்போ நம்மளை காப்பாற்றுறான். அது மாதிரி. அதனால் இப்போ எதுக்காக சொல்ல வந்தேன், இந்த எழுதுங்க 13 வகை கோயிலை சொன்னேன். அதில் இந்த கோபுரத்துக்கும் கங்கை கொண்ட சோழபுரம் தஞ்சை கோபுரத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கோபுரம் என்பது கோவிலினுடைய வாயிற்படியில் இருப்பது, நுழைவாயில் இருப்பது. பல கோயில்களுக்கு 2 நுழைவாயில் தான் இருக்கும். முன்னாடி கிழக்க ஒன்று இருக்கும், பின்னாடி ஒன்று இருக்கும். எங்கள் ஊர் அப்படி தான் இருக்குது. சிதம்பரம் போன்ற கோயிலுக்கு 4 வாசப்படி இருக்கும். மதுரை போன்ற கோயிலுக்கு 4 வாசப்படி இருக்கும். 4லேயும் 4 கோபுரம் இருக்கும். இதுக்கு பேர் தான் கோபுரம்னு பேர். இதுக்கு பேர் கோபுரம்னு பேர். கற்பகிரகத்தின் மீது கட்டப்படுது அந்த கோபுரத்துக்கு கோபுரம் பேர் இல்லை, விமானம்னு பேர். தஞ்சை பெரிய கோயிலும் கங்கை கொண்ட சோழபுர கோயிலும் அது கட்டுறது கீழே, அதுக்கு பேர் விமானம்னு பேர். விமானம்னு பேர். இந்த 2 கோபுரத்துக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாயிலில் இருக்கிற கோபுரத்தினுடைய அடிப்பகுதி செவ்வக வடிவில் இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? ஏன்னா உங்களுக்கு புரியணும். ஏதோ செவ்வகங்கிறாரு இப்போ சதுரங்கிறாருன்னு சொல்லக்கூடாது. கீழே செவ்வக வடிவில் இருக்கும். புரியுதா? ஆனால் தஞ்சை கோயில் கீழே சதுரார்த்தமாக இருக்கும், சதுரமாக இருக்கும். அதுக்கு பேர் தான் விதானம்னு பேர். அந்த கோயிலுக்கு மாடங்கள் கிடையாது. 7 நிலை மாடங்கள், 5 நிலை மாடங்கள்லாம் விமானமாக இருக்கிற அந்த கோபுரத்துக்கு கிடையாது. வாயிற்படியில் இருக்கிற இந்த கோபுரம் என்ற அதுக்குத்தான் 7 நிலை மாடம், 9 நிலை, 5 நிலை மாடம்னு பேர். அதில் விளக்கு போடுவார்கள். அது சிதம்பரத்தில் 4 கோபுரங்கள், 2 கோபுரம் சித்திரம் இல்லை, சிற்ப கோபுரம். சிற்ப கோபுரங்கள் 2 கோபுரம், மாட கோபுரம். இது 2க்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா? அந்த கோபுரம் முழுவதும் சிற்பங்கள் இருக்கும். பார்த்துறீங்களா? சிற்பங்கள் நிறைய இருக்கும். சிற்பமே இல்லைன்னா மாடமாக இருக்கும். சிற்பமே இருக்காது, மாடமாக இருக்கும். நான் இப்போ நடத்தினதுக்கு அப்புறம் நீங்கள் கோபுரத்தை பார்த்தா நீங்கள் உங்களுக்கு இதே நினைப்பு வரும், அந்த ஆள் சொன்னது இதுதான் அப்படின்னு. சரியா இருக்கிட்டே வாங்க அப்படின்னு. இது 2 உண்டு. சிற்ப கோபுரம், சித்திர கோபுரம், கூம்பு கோபுரம், அப்புறம் நிலை கோபுரம். அது நிறைய இருக்குது. இந்த கூம்பு கோபுரம் நம்ம பக்கம் கிடையாது. கூம்பு கோபுரம் பூரா வடநாட்டில் தான். காசிக்கு போனீங்கன்னா கூம்பு கோபுரம் தான். இப்போ கூம்பு கோம்பாக இருக்கும், கூம்பு கோபுரம் தான். வாங்க. ஆகையினாலே சிதம்பரத்தில் 4 கோபுரங்கள் உள்ளது. 4ம் 7 நிலை கோபுரங்கள் என்று பெயர். அடுத்தது அந்த கோபுரத்தினுடைய உள்ளே நுழைந்தவுடன், உட்புறத்தில் நுழைந்தவுடன் 4 கோபுரத்திலையும் அதுக்கு திருமாளிகை பத்தி என்று ஒரு இடம் இருந்தது. இப்போ அது இல்லை. அது வரலாறுல எழுதுகிறாங்க. அந்த கோபுரத்தில் நுழைஞ்சோடனே திருமாளிகை பத்தின்னு ஒன்று உண்டு. அந்த மண்டபம் இப்போ இது இல்லை, வேறு கோயில்களில் இருக்குது. இப்போ எங்கள் ஊர் கோயில் மேற்கு பார்த்த கோபுரம். உள்ளே நுழைந்த உடனேயே ஒரு மண்டபம் இருக்கும்,
திருப்பனந்தாள் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும், உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு மண்டபம் இருக்கும். அதில் 51 தூண்கள் இருக்கும், 101 தூண்கள் இருக்கும். இதுக்கு பேர் தான் திருமாளிகை பத்தின்னு பேர். இது இப்போ சிதம்பரத்தில் அது இல்லை. இப்போ நீங்கள் உள்ளே நுழைஞ்சானே அது இல்லை. அடுத்தது பிரகாரம் எத்தனை இருக்குதுன்னு சொன்னால் 5 பிரகாரங்கள் இருக்குதுன்னு. 5 பிரகாரங்கள் சிதம்பரத்தில் 5 பிரகாரங்கள். இப்போ நாம் நிறைய திரும்பத்துக்கு போயிருக்கிறோம். வெளிப்பிரகாரம்னு ஒன்று பெருசாக இருக்குது, அதுக்கப்புறம் உள்பிரகாரம்னு ஒன்று இருக்குது. எங்கேன்னு தெரியுதா உங்களுக்கு? அந்த 16 படி 16வது படி ஏறி அப்படி இறங்கணுன்னு ஒரு பிரகாரம் இருக்கு இல்லையா? அந்த பிரகாரத்தினுடைய வடக்கு பிரகாரத்தில் தான் திருமூலநாதருடைய சன்னதி இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? இப்போ கோயில் இப்போ இன்னொன்று அதை இன்னொன்று இப்போ கிழக்கு கோபுர வாசலில் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. சிதம்பரத்தில் கிழக்கு கோபுர வாசல் உள்ளே நுழையிறீங்க. அப்படி நுழைஞ்சி வந்தீங்கன்னா நேராக ஆயிரங்கால் மண்டபம் இருக்கும். தெரியுதா? மற்ற கோயிலுக்கும் சிதம்பரம் கோயிலுக்கும் நுழைவாயிலில் உள்ள வேறுபாடு என்னென்னா, இப்போ எங்கள் திருப்பனந்தாள் கோயிலில் கோபுரம், நுழைவாயிலில் இருந்து பார்த்தாலே கற்பகிரக பெருமானை பார்க்கலாம். ரைட்டா? பல கோயிலில் அப்படி தான் இருக்கும். கற்பகிரக கோயிலை பார்க்கலாம். எங்கள் ஊர் கோயிலை வச்சுங்க. உங்கள் ஊர் சொன்னால் எங்களுக்கு எப்படி தெரியுங்கிறீங்களா? எங்கள் ஊர் அமைப்படி நீங்கள் உங்களுக்கு எல்லா கோயிலும் அப்படியே இருக்கும். பார்த்தீங்கன்னா நேராக வந்து கற்பகிரகத்தில் நம்ம பெருமானுடைய சன்னதி இருக்கும். இது நான் முன்னையே சொன்னேன், இதுதான் சன்னதி. அம்மன் சன்னதியெல்லாம் மிக பிற்காலத்தில் வந்ததுங்கிறத நான் சொல்ல போகிறேன், பின்னாடி ஆதாரத்தோடு சொல்ல போகிறேன். அதனால நேராக இப்போ சிதம்பரம் கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த கிழக்கு கோபுர வாசல் அப்படி நேராக பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபம் தான் தெரியும். ஆயிரங்கால் மண்டபத்திலேருந்து இப்படி போகும்போதுனா இடது பக்கம் கொஞ்சம் திரும்பணும். புரியுதா? இடது பக்கம் திரும்பணும். இடது பக்கம் திரும்பினோடனே ஒரு வாசல் இருக்குது, நுழைவாயில் ஒன்று இருக்குது. அந்த நுழைவாயிலில் ஏறி அது 32 படியோ ஏதோன்னு சொல்கிறாங்க, அது அப்படியே ஏறணும். ஏறி இறங்கினப்போ ஒரு பிரகாரம் இருக்குது. பார்த்தீங்களா? ஏறி இறங்கின உடனே ஒரு பிரகாரம் இருக்குது. அந்த பிரகாரத்தில் வந்து விநாயகர் அப்படி தரிசிக்கலாம். அந்த பிரகாரத்தில் பழங்கால மணிக்கூண்டு இருக்கும். பழங்கால மணிக்கூண்டு தொங்க விட்டுருப்பாங்க. அடுத்த முறை போனால் பாருங்கள், அந்த பிரகாரம் முழுவதும் மணிக்கூண்டு. எந்தவித உபகரணம் இல்லாத காலத்தில் அந்த மணிக்கூண்டை எப்படி செஞ்சானே தெரியல. அது எங்களுடைய ஏசியம் என்னென்னா, அது வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கணும், வெளி தேசத்திலேருந்து வந்திருக்கணும். அந்த கூண்டு இருக்கும். அந்த பிரகாரம் என்பது 2ஆம் பிரகாரம். அந்த பிரகாரம் 2ஆம். அந்த பிரகாரத்தில் இப்படி வந்தீங்கன்னா இப்படியே வரும்போது அங்கே ஒரு மண்டபம் இருக்குது. அங்கே ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்துக்கு அந்த மண்டபத்துக்கு பேர் வைக்கிறான் கிழக்கோவில் 3ஆம் ராஜாக்கள் தம்பிரான் மண்டபம்னு பேர். ராஜாக்கள் தம்பிரான் மண்டபம்னு பேர் அதுக்கு. அந்த படம் இப்போ சிதம்பரம் போனால் இங்கே அந்த இறங்கினோடனே இடது பக்கமாக அந்த இதுக்கு பிரகாரத்தை சுற்றுவீங்க. சுற்றிட்டு மறுபடியும் வலது பக்கமாக திரும்பின உடனே தாயார் சன்னதி இருக்கும் இல்லையா? தாயார் சன்னதி இருக்கு. அது முன்னெல்லாம் தாயார் சன்னதி இல்லை. அது முதல் ஆரம்பிக்கும் போதே நம்முடைய பிரகாரமாக தான் இருந்தது. அந்த பிரகாரத்தின் நேராக வந்து மறுபடியும் மேற்கு திசையாக அதே பிரகாரத்தில் மேற்கு திசையாக திரும்பினீங்கன்னா மேற்கு கோபுர வாசல் நீட்டாக வரும். நான் சொல்கிறது விட மேற்கு கோபுர வாசல் அந்த மேற்கு கோபுர வாசலுக்கு மேலே திருமுறை கண்ட விநாயகர் இருக்கார். திருமுறை கண்டெடுத்த விநாயகர் மேலே இருக்கார். ஏன்னா திருமுறை அங்கதானே கண்டெடுத்த விநாயகர்னு அந்த திருமுறை கண்ட விநாயகர் மேலே இருக்கார். அந்த திருமுறை கண்டதை பற்றி சில செய்திகள் இருக்குது.
அங்கே தான் 7 திருமுறையும் கண்டெடுக்கப்பட்டதா, அல்லது அதுக்கு முன்னாலேயே நம்முடைய தமிழ்நாட்டில் 7 திருமுறையும் பாடப்பட்டதா என்ற ஒரு கேள்வி இருக்குது. அதை சொல்லிடுறேனே. நம்பியாண்டார் நம்பி ராஜராஜன் 2 பேரினுடைய முயற்சியில் 7 திருமுறை வரைக்கும் சிதம்பரத்தினுடைய மேற்கு பகுதியில் இருக்கிற அந்த பிள்ளையார்கிட்ட அதை கண்டெடுத்தார்கள்னு ஒரு செய்தி இருக்குது. உமாபதி சிவாச்சாரியார் திருமுறை கண்ட புராணம்னே 51 பாட்டு எழுதியிருக்கிறார். ஆனால் இதற்கு முன்னாலே தமிழறிஞர்கள் ஆய்வு பண்ணவங்க அது இல்லை, உங்களுக்கு செய்தியாக சொல்கிறேன், அது இல்லை, அது தவறு. ஏன்னு கேட்டால் ராஜராஜன் காலத்துக்கு முன்னாலேயே எல்லா கோயில்லேயும் தேவாரம் ஓதப்பட்டது, அதற்குரிய கல்வெட்டு இருக்குது. தேவாரம் ஓதப்பட்டதோடு இல்லாமல் ராஜராஜன் காலத்துக்கு முன்னாலே திருக்கோயில்களில் தேவாரம் ஓதப்பட்டு அந்த ஓதப்படுகின்ற தேவாரத்துக்கு தன்னுமையும் யாழும் வாசித்த விற்பன்னர்கள் இருந்தார்கள் என்பது கல்வெட்டால் தெரிய வருகிறதுன்னு எழுதியிருக்கிறாங்க. இதை ஆசா ஞான சம்பந்தம் எழுதியிருக்கிறார். ஆகவே என்ன தெரியுது, ராஜராஜன் காலத்துக்கு முன்னாலேயே, அதாவது 4ஆம் ஆண்டு 5ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட அந்த திருமுறைகள் தொடர்ந்து திருக்கோயிலே பாடப்பட்டு வந்திருக்கிறதுங்கிற செய்தியை பல தமிழறிஞர்கள் ஆய்வு பண்ணி கல்வெட்டோடு தெரிவித்திருக்கிறார்கள். அது ஒரு செய்தி இருக்கட்டும். அடுத்தது அப்படியே நேராக வந்தால், அப்படி வந்தால் சுற்றி வந்தால் வரும்போது கிழக்கு வடக்கு பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்கும். வடக்கு பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்குது. ஏன் வடக்கு பிரகாரத்தில் இருக்குது? தட்சிணாமூர்த்தி சன்னதியை ஏன் வடக்கு பிரகாரத்தில் வைக்கிறாங்க? வடக்கு பிரகாரத்தில் வச்சாதான் தட்சிணாமூர்த்தி தெற்க பார்த்துருப்பார். தட்சிணாமூர்த்தின்னு தானே பேர். தட்சணம்னா தெற்குன்னு அர்த்தம். தட்சணம்ங்கிறது வடமொழி, தமிழில் தெற்குன்னு அர்த்தம். அதனால் தட்சிணாமூர்த்தி சன்னதி இருக்குது. தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கு கொஞ்சம் பின்னாடி வந்தீங்கன்னா 63 சிலாவிக்கிரகங்கள் இருக்குது. 63 சிலாவிக்கிரகங்கள். ஒரு குறிப்பு என்ன தெரியுது, தட்சிணாமூர்த்தியினுடைய சன்னதி இருந்திருக்குது, 63 சன்னதி மிக பிற்காலம்னு எழுதுகிறாங்க. 63 சன்னதி அது மிக பிற்காலம், ஏறக்குறைய 12ஆம் நூற்றாண்டுக்கு பின்னால் தான் திருக்கோயில்களிலே அந்த 63 சிலாவிக்கிரகங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பார்த்துருக்கீங்களா? இப்போ எல்லா கோயிலையும் நிறுவிட்டாங்க. எங்கே நிறுவனாங்கன்னா, எங்கே இடம் இருக்குதோ அங்கே 63 நிறுவிட்டாங்க. அந்த கோயிலில் எங்கே இருக்குதோ அங்கெல்லாம் 63. இந்த 63 பேரும் அதில் 3 பெண்ணடியார்கள். 3 பெண்ணடியார்கள் யார்? காரைக்கால் அம்மையார், திலகவதியார், இசைஞானியார். அதில் ஒன்றும் இல்லையா? அதுக்கு தான் திருக்கோயிலில், கவர்மெண்ட் கோயிலில் இதெல்லாம் தெரிஞ்சவனை தான் ஈவோவா போடணும். அந்த 3 பேருக்கும் பரிவட்டம் சிகப்பில் கட்டியிருப்பாங்க, மற்றவங்களாம் வெள்ளையில் கட்டியிருப்பாங்க. இவன் தெரியாதவன் என்ன பண்ணுவான், 20க்கு 1 சேப்பான்னு கேட்பான். 20 1 சேப்பா. அதனால் அது தெரிஞ்சு போகணும். அந்த பிரகாரத்தை அப்படி சுற்றி வந்தீங்கன்னா அங்கே தான் மூலவராயிருக்கிற திருமூலநாதர் இருக்கார். திருமூலநாத சன்னதி கிழக்கு நோக்கி இருக்கிறது. அந்த மூலஸ்தானத்துக்கு பேர் மூலஸ்தானம், திருமூலஸ்தானம்னு பேர், மூலஸ்தானம்னு பேர். அந்த மூலஸ்தானம் நேராக ஒரு குறிப்பு சொல்கிறேன். அந்த கோயில் நிறுவுகிற போது அந்த மூலஸ்தானம் மட்டும்தான் இருந்திருக்கணும். அம்பாள் சிவகாமி அம்மை சன்னதி பிற்காலத்தில் நிறுவப்பட்டது. ஏனென்றால் ராஜராஜன் காலத்துக்கு முன்னாலே எந்த கோயில்லையும் அம்மன் கோயில் தனியாக கிடையாது.
அதை நான் வந்து உதாரணத்தோடு சொல்லியிருக்கேன். அம்மன் கோயில் என்பது தனியாக ராஜராஜன் காலத்துக்கு பின்னால் தான் அம்மன் கோயில் உண்டு. அதனால் திருமூலநாதர் சன்னதி தான் அங்கே இருந்திருக்கு, திருமூலநாதர் சன்னதி. அடுத்தது ரெண்டாம் கோபுரம். சரி, இதுக்கு முன்னாடி ஒன்று இந்த கோபுரம் சொன்னேன் இல்லையா, கோபுரம் உள்ளப்ப 4 கோபுரம் இருக்கு இல்லையா. இந்த 4 கோபுரத்தில் 2 கோபுரத்தில் அது சிற்பக்கலை. ஏன்னா நடராஜர் நடனம் ஆடுறவர் தானே, அதனால் நடனம் பற்றிய கரணங்கள்னு பேர், அதுக்கு பேர் கரணங்கள் பேர். 108 கரணங்களை உடைய பரத சிற்பங்கள் அந்த திருக்கோயிலுடைய நுழைவாளில் சுற்றிலும் செதுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இனிமேல் போனால் கூட பார்க்கலாம். தெற்கு கோபுர வாசல் நுழையிறீங்கள, நுழைஞ்சு அந்த கோபுரத்தை விட்டு வெளியே வரத்துக்கு முன்னாடி 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா நடனம் ஆடுகிற பரதக்கலை நிறைந்த சிற்பங்கள் தெரியும். அந்த சிற்பம் பரத சாஸ்திரத்தின்படி அமைக்கப்பட்டது. பரத சாஸ்திரத்தின்படி அமைக்கப்பட்ட 108 கரணங்கள், 108னா 108 வகைகள், 108 வகைகளான பரத சிற்பங்கள் அங்கே இருக்கிறது. சரி, அடுத்தது இப்போ நான் 2 பிரகாரம் சொல்லிட்டேன். இப்போ 2ஆம் பிரகாரம் சொன்னது ஞாபகம் இருக்கா? 2ஆம் பிரகாரத்தில் நுழைஞ்சோன்னே என்ன இருக்குது? பிள்ளையார் வழிபடலாம். அப்படியே போனால் இப்போ இருக்கிற தாயார் சன்னதி, அதுக்கப்புறம் மேற்கு பக்கமாக வந்தால் மேற்கு கோபுர வாசல். அந்த மேற்கு கோபுர வாசல்கிட்ட தான் வந்து பிள்ளையார், இது இப்போ திருமுறை கண்ட விநாயகர் இருக்குது. அப்படியே நேராக வந்தால் திருமூலநாதர் வரைக்கும் இப்போ நான் வந்துட்டோம். இப்போது பெரிய பிரகாரம் இருக்கு இல்லையா, முதல் பிரகாரம், அந்த பிரகாரத்தில் மேற்கு கோபுர வாசல் இருக்கு இல்லையா, அந்த கோபுர வாசல் இறங்கின உடனே இடது பக்கம் வள்ளி தெய்வ யானையோட முருகன் கோயில் இருக்குது, சுப்பிரமணியர் கோயில் இருக்குது. ரைட்டா? இறங்கினோடனே சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்குது. அந்த சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு கூட ஒரு சிறப்பு ஒன்று உண்டு. அதில் அதை பாருங்கள், கோபுரங்கள் மாட்டிய முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி இருக்கிறார். இந்த முருகப்பெருமான் சன்னதி தம்பியர் நவவீரர், அந்த முருகப்பெருமான் சன்னதி இப்போ ஞாபகம் இருக்கா? நான் சொல்கிறேன்னா, மேற்கு கோபுர வாசல் இறங்கின உடனே ஆமாம், இடது பக்கம் இந்த சுப்பிரமணியர் கோயில் வள்ளி தேவி யானையோட. எல்லா கோயிலையும் சுப்பிரமணிய கோயிலுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அந்த கோயிலுக்கு முன்னாடி ஒரு சிற்ப மண்டபம் ஒன்று இருக்குது, ஒரு சின்ன மண்டபம், ஒரு 10-11 தூண்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த தூண்களெல்லாம் முருகப்பெருமானுடைய தம்பியர்களாக இருக்கிற நவ வீரர்களுடைய சிலைகள் இருக்குது, சிற்பங்கள், நவ வீரர்களுடைய சிற்பங்கள் அதிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. சரி, அடுத்தது 3ஆம் பிரகாரம் வாங்க. 3ஆம் பிரகாரம் எது தெரியுமா? பொற்சபை இருக்கு இல்லையா, பொற்சபை. அந்த பொற்சபையை சுற்றி வரோம் இல்லையா, அது 3ஆம் பிரகாரம். பொற்சபையை சுற்றி வருகிறது 3ஆம் பிரகாரம். அதில் நந்தியம் மண்டபம், 3ஆம் பிரகாரத்தில் நந்திய மண்டபம் எங்கே இருக்குது? அது இப்போ இருக்கிற பெருமாள் கோயில் இருக்கு இல்லையா, திருமால் கோயில், அதுக்கு முன்னாடி நின்று நம்ம வழிபடுறோம் இல்லையா, அதுக்கு பேர் மூலட்டானத்தில் உள்ளது. அதுக்கு நந்தியம் மண்டபம்னு பேர். அது இவங்க அந்த பெருமாளை ஸ்தாபனம் பண்ணதுக்கு அப்புறம் அப்படி மாறி போச்சு. அது இப்போ நான் சொல்கிறது பூரா வரலாற்றில் உள்ளது. அதில் உள்ளது. அதுக்கு நந்தி மண்டபம்னு பேர்.
நந்தியம்பெருமான். அடுத்தது இந்த சுதை மண்டபம் ஒன்றுன்னு நம்ம வரலாற்றில் எடுங்க. சுதை மண்டபம், சுதைன்னா சுண்ணாம்பால் ஆகிய மண்டபம். அந்த சுதை மண்டபம் இப்போ இல்லை. ஒரு சுதை மண்டபம் ஒன்று இருந்ததாகவும் அதில் பலிபீடம், நந்தி இதெல்லாம் மூலவரை நோக்கி இருந்ததாகவும், மூலவர்னால் நடராஜ பெருமானை நோக்கி இருந்ததாகவும் எழுதுகிறாங்க. அடுத்தது புடை சிற்ப முருகன் விநாயகர், முருகப்பெருமான் சன்னதி, நவவீரர், அவ்வளோதான். அடுத்தது கிழக்கே மேல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில், நூற்றுக்கால் மண்டபம் கிழக்கே. அங்கே இங்கே என்ன இப்போ நாம் பார்க்குறோம்னு சொன்னால் அது வடக்கு பகுதியில் இருக்குது. அந்த சுவாமியினுடைய வடக்கு பகுதியில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில், நூற்றுக்கால் மண்டபம். நூற்றுக்கால் மண்டபம் இருக்குது, பார்த்துருக்கிறா? அது இப்போ இப்படி எழுதியிருக்காங்க. சிவகங்கை தீர்த்தம் இருக்கு இல்லையா, சிவகங்கை தீர்த்தத்தினுடைய மேற்கு பகுதியில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலும் நூற்றுக்கால் மண்டபமும் இருக்குது. யாரும் அதை போய் பார்க்கறதில்ல, அனுமதிக்கிறதும் கிடையாது. நான் சொல்கிறது நல்லா அவங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். சிவகங்கை தீர்த்தம் இருக்குது, சிவகங்கை தீர்த்தத்தினுடைய மேற்கு பகுதியில் தான் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது. உள்ள ஒரு கோயில் இருக்குது, பார்த்தீங்கன்னா கீழே இறங்கின மாதிரி இருக்கும், நான் பார்த்துருக்கிறேன். கோயில் இருக்குது. அதை ஒட்டி நூற்றுக்கால் மண்டபம் ஒன்று இருக்குது. 100 கால் மண்டபம். அதை இப்போ தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க அந்த மண்டபத்துக்கு. அது அந்த 100 மண்டபம் யார் கட்டினாங்கன்னு ஒரு குறிப்பு எழுதியிருக்காங்க. அது மணவிற்கூத்தன் காளிங்கராயன் என்பவரால் கட்டப்பட்டது. இந்த காளிங்கராயன் என்பவன் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் இல்லை, வடநாட்டை சேர்ந்தவன். வடநாட்டை சேர்ந்தவன் காளிங்கராயன் என்பவர்த்தன் சில்லை கோயிலுக்கு வந்து இந்த இடத்த தேர்ந்தெடுத்து 100 மண்டபத்தை கட்டியிருக்கிறான். அது உள்ளே யாராவது போயிருக்கீங்களா? 100 மண்டபம் பெரும்பாலும் பூட்டி வச்சுருப்பாங்க, சில நேரம் விசேஷங்களில் தந்திருப்பாங்க. 100 தூண்கள் இருக்கும், அது 100. அதை ஒட்டியே இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில் இருக்குது. நீங்கள் அடுத்தோட பார்த்தா பாருங்க. அது அடுத்தது அதை ஒட்டி கொஞ்சம் தள்ளி அந்த சிவகாம சுந்தரி கோயிலுக்கு போகும்போது அங்கே விக்கிரம சோழ மண்டபம் என்று 12 தூண்கள் உள்ள விக்கிரம சோழ மண்டபம்னு ஒன்று இருக்குது. 12 தூண்கள் உள்ள விக்கிரம சோழன் தூண்கள். அவ்வளோதான். இந்த மீனாட்சி சொக்கநாதர் கோயில் சொன்னேன் இல்லையா, மீனாட்சி சொக்கநாதர் கோயில். இந்த கோயிலுக்கு ஒரு விசேஷம் என்னென்னு எழுதுகிறாங்கன்னா, அந்த காலத்தில் மதுரையில் இருந்த ஆட்சி செய்த மன்னர்கள் எல்லாம் இந்த சிதம்பரத்திற்கு குலதெய்வமாக வந்திருக்கிறாங்க. பல பாண்டிய மன்னர்களுக்கு சிதம்பரம் திருமூலநாதரும் நடராஜ பெருமானும் குலதெய்வமாக கொண்டாடியிருக்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது ஒரு வகையில் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய ஆலயத்தை பாண்டியர்கள் தான் ஸ்தாபனம் பண்ணியிருக்கணும்னு ஒரு குறிப்பு வருது. ஏன்னு கேட்டால், அதை ஸ்தாபனம் பண்ண பிறகு பல பாண்டியர்கள், ஒரு பாண்டியனுக்கு அடுத்து இன்னொரு பாண்டியன் முடிசூடு போகிற போது இங்கே வந்துதான் முடிசூடி இருக்கிறார்கள்னு குறிப்பு இருக்குது, கல்வெட்டு இருக்குது. அந்த பாண்டிய மன்னர்கள் சிதம்பரத்திற்கு வந்து தங்களால் நிறுவப்பட்ட அந்த சுந்தரேஸ்வரர் மீனாட்சி கோயில்தான் முடிசூடப்பட்டிருக்கிறது என்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. அடுத்தது கொஞ்சம் தள்ளி போனால் சிவகாமி அம்மை திருக்கோயில் பார்த்தீங்களா, சிவகாமி அம்மை திருக்கோயில். இந்த திருக்கோயிலுக்கு பேர் சிவகாமி கோட்டம்னு பேர். அந்த காலத்தில் இதுக்கு பேர் சிவகாமி அம்மை கோட்டம் அப்படின்னு பேர். இது கற்றளி கோயில். கற்றளின்னா கற்களாலே பொருத்தப்பட்ட கோயில், கற்றளி கோயில். சிவகாமி அம்மை கோயில் கற்றளி கோயில். இது விக்கிரம சோழனால் கட்டப்பட்டு அவனுடைய மகன் 2ஆம் குலோத்தன் காலத்தில் நிறைவானது.
2 அரசர்கள் காலம் வந்திருக்குது அந்த கோயிலை நிறுவனத்துக்கு. அந்த அந்த கோயிலுக்கு முன்னாடி மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ போனால் மண்டபங்க. அந்த மண்டபத்துக்கு சொக்கட்டான் மண்டபம் என்று பெயர். சொக்கட்டான் மண்டபம். அந்த சிவகாமி அம்மன் கோயில் நுழைகிற போது ஒரு சின்ன கோபுரம் இருக்கும். அந்த கோபுரத்தினுடைய வாசலில் இந்த பக்கம் அந்தப்புற பெருமாள் திருவாசல் என்று பெயர். அந்தப்புற ஏன்னா அங்கே தானே சிவகாமி இருக்கிறதுனால அந்தப்புற திருமணம் பெயர். இவ்வளோ தான் இந்த கோயிலை பற்றியான செய்திகள். இது உள்ள முக்குருணி விநாயகர்னு ஒன்று, முக்குருணி விநாயகர் அப்படின்னு ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. எந்த பக்கம் தெரியுமா? தெற்கு பக்கத்துலேருந்து உள்ளே வந்தீங்கன்னா நேராக உள்ளே போனீங்கன்னா முக்குருணி விநாயகர்னு பேர். அதுக்கு வேறு பேர் உண்டு. சரி, இப்போது முக்குருணி விநாயகர், அந்த ஒரு விநாயகர் பின்னாலே நிறுவப்பட்டதாக சொல்கிறாங்க. அடுத்து சிதம்பரம் கோயில், கோயில் உள்ளேயே 5 சபைகள் இருக்குது. கோயில் உள்ளேயே 5 சபைகள் இருக்குது. எழுதிங்க. சிற்சபை, கனகசபை, தேவசபை, ராஜசபை, நிறுத்த சபை. கோயில் உள்ளே 5 இருக்குது. சிற்சபை, கனகசபை, தேவசபை, ராஜசபை, நிறுத்த சபை இருக்குது. டீ டீ கொடுத்துடலாமா? இருக்குது. இப்போது நான் சொன்னது அந்த திருக்கோயிலினுடைய வெளி ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லியிருக்கேன். திருக்கோயிலினுடைய வெளி அமைப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் ஒரு கோயில் என்பது எப்படி இருக்கணும்னு கேட்டால், கருவறை, கருவறைக்கு முன்னாலே அர்த்த மண்டபம், அர்த்த மண்டபத்துக்கு முன்னாலே மகாமண்டபம், மகாமண்டபத்துக்கு முன்னாலே கொடிமரம், கொடிமரத்துக்கு முன்னாலே விமானம், விமானத்துக்கு பின்னாலே பிரகாரம், கோபுரம், இப்படி வரணும். பலிபீடம் இதெல்லாம் இருக்குது. ஆனால் சிதம்பரத்தில் மாறி இருக்குது. சிதம்பரத்தில் மாறி இருக்குது. மாறி இருக்கிறதுக்கு காரணம் சிதம்பரத்துக்கே உள்ள ஒரு பெரிய சிறப்பு. பெரிய சிறப்பு வேறு எந்த கோயிலுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அந்த திருக்கோயில் இருக்கிறது. இப்போ வெளி ஸ்ட்ரக்சரை சொல்லிவிட்டேன். எத்தனை பிரகாரம்? 3 பிரகாரம் இல்லையா? அதில் 3 பிரகாரத்தினுடைய சுற்றுக்கோயில் என்னன்னு சொல்லிவிட்டேன். நீங்கள் கோயிலுக்கு போனவங்க தெரியும். இப்போ அந்த பொற்சபை, இந்த பொற்சபையை பற்றி சில செய்திகள் இருக்குது. அதை தேநீருக்கு அப்புறம் நம்ம வந்து பார்ப்போம். பெரியவர்களே, இந்த சிதம்பரம் மிகப்பெரிய வரலாறு கொண்டது. ஒரு குறிப்பு சொல்ல வேண்டுமானால், அந்த குறிப்பை வரலாற்று ஆசிரியர்கள் சைவம் சார்ந்த நிலையில் எழுதுகிற போது சிலவற்றை எழுத வேண்டாமல் இருக்கிறாங்க. முகவதியனுடைய படையெடுப்பினாலே நம்ம நடராஜ பெருமானை ஈர்க்கதர்கள் ஒரு கிராமத்தில் புதிய மரத்தில் கொண்டு போய் பத்திரமாக வைத்திருந்ததாக அப்படி ஒரு செய்தி இருக்குது. உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். அந்த காளிபாபுர என்னமோ அந்த மன்னனுடைய பெயர், அதில் அடுத்த மாதிரி நான் அந்த வீடியோவில் பார்த்துட்டு ஒன்று சொல்கிறேன். அவர்கள் காலத்தில் மறைக்கப்பட்டதாகவும் அந்த நடராஜர் விக்கிரகத்தை கொண்டு போய் மறைத்து வைத்திருந்தால் 3 ஆண்டுகள் கழித்து அதை அவர்களுடைய திரும்பி அவங்க போனதுக்கு அப்புறம் அதை தேடுகிற போது எந்த மரத்தில் வச்சோங்கிறத மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து பெருமானை வழிபட்டதனாலேயே பெருமானே வெளிப்பட்டு இந்த மரத்தில் தான் இருக்கிறேன் என்று குறிப்பாக சொன்னதாகவும் அதிலிருந்து அப்புறம் எடுத்து அதை பிரதிஷ்டை பண்ணதாக ஒரு வரலாறு இருக்குது. நம்ம ஒரு இதை பற்றியான வரலாறு வந்து 3-4 பேர் எழுதியிருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு இன்னும் கொஞ்சம் நல்ல
கோபுர சன்னதி இருக்குது. அதில் வெள்ளைவாரன் அவர் வந்து இப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்து பன்னிரு திருமுறை வரலாறு 2 வேல்யூம் எழுதினவர். அவர் திட்டை பெருங்கோயில் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. நீங்கள் இப்போ நான் சொன்னதே கிடையாது, சொன்னதிலும் புரியலைன்னாலும் அந்த நூலை வாங்க. அது விலை 100 ரூபாய். அதே மணிவாசகர் பதிப்பதற்கு தில்லை பெருங்கோயில்னு நான் சொன்ன செய்தி கூட அப்படியே இருக்கும். இது இல்லாமல் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த சிதம்பரத்தை பற்றியான ஆய்வு வரலாறுகள், தொல்பொருள் ஆய்வை சேர்ந்தவர்கள் அந்த கோயிலினுடைய தொல்பொருள் நிலையில எப்படியெல்லாம் அந்த கோபுரத்தை சிற்பங்கள்லாம் கட்டி அமைத்தார்கள் அப்படிங்கிறத அவங்க ஒரு துறை எழுதியிருக்கிறாங்க. அது இல்லாமல் சிதம்பரம் கோயில் போராட்டங்களாலேயே போராட்டங்களையே சந்தித்து இப்போ இருக்கிற இன்னை வரைக்கும் பல போராட்டம் நடந்து இருக்குது இல்லையா? அதுலேயே இருக்குதுன்னு ஒன்று. இன்னொரு செய்தி, நம்ம வரதராஜ பெருமாளுடைய சன்னதி இல்லையா, சைவ கோயில்களிலேயே ஒரே இடத்தில் இருந்து நடராஜ பெருமாளை வழிபடுகிற ஒரு நிலை நம்ம சிதம்பரம் கோயிலில் இருக்குது. அந்த வரதராஜ பெருமாள் கோயிலை எப்படி நிறுவினார்கள், நிறுவன போது தீட்சிதர்களுக்கும் அவர்களுக்கும் என்னென்ன போராட்டங்கள் இருந்தது, அதை பற்றியான ஒரு நூலே இருக்குது. அதை வந்து நான் பின்னாடி படிப்பிட்டு உங்களுக்கு பின்ன நேரம் எடுத்தா சொல்கிறேன். முதல் ஒரு சின்ன திருமால் சிலையெல்லாம் கொண்டு வந்து இப்போ இருக்கிற இது திண்ணை மாதிரி இருந்தது. அந்த திண்ணையை விட்டுட்டாங்க. வரலாற்று ஆசிரியர் சொன்னது. அதை வச்சு 2 பேரை வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே அந்த பட்டாச்சாரியார் ஒருத்தர் வைணவர்களை வழிபட ஆரம்பிச்சோடனே 2 பேருக்கும் போட்டு இது எப்படி இங்கே கொண்டாந்து வச்சுங்க, அது எப்படின்னா உள்ள கொண்டாந்து வச்சுட்டாங்க. சைவ கோயிலில் ஒரு சின்ன பிரகாரத்தையும் உள்ள வச்சு, அது உள்ள சின்ன ஒரு பிரகாரத்தை வச்சு ஒரு மூல கோயிலாக வச்சு கற்பகரன் நிறுவி பள்ளி கொண்ட மாதிரி பண்ணிட்டாங்க. அப்படி ஒரு தெரிவித்தாங்க. இது காலப்போக்கில் அவர்களுக்கு ஏற்பட்ட இதில் பின்னாடி ஒரு வரலாறு என்ன சொல்கிறாங்க, முதல் ராமானுஜர் காலத்தில் தான் அந்த சின்ன சிலை ஒன்று அந்த திண்ணையில் வைக்கப்பட்டது. அங்கே ராமானுஜரால் வைக்கப்பட்ட அந்த சிலை வடநாடு பக்கம் போயிட்டதாகவும் நான் செவிவழி செய்தியாக கேட்டதை உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வைணவர்கள் சரி நிலை கொண்டு நல்லா தான் பண்ணுவோமேன்னு பெரிய சிலையை கொண்டு வந்து அமைத்து அதுக்கு பட்டாச்சாரியார்கள்லாம் நியமித்து வழிபாடு தொடங்கினதாகவும், அது குறித்த வழக்குகள் கோர்ட்டுக்கு போன போது அது வழக்கில் வந்து அவர்களை ஒன்றும் பண்ண முடியல, இந்த கோயில் இருக்குது, ஆனால் அந்த வழிபாட்டுக்கும் அந்த கோயிலினுடைய நிபந்தனைகளுக்கும் நம்ம நடராஜர் கோயிலுக்கும் தொடர்பு இல்லை என்று நீதிமன்றம் சொன்னதாகவும், அதனால் நம்ம நடராஜர் கோயிலுக்கு அந்த பாதிப்பும் இருக்கப்படாதுன்னு சொல்லி ஒரு ஜட்ஜிமெண்ட் ஒன்று இருக்குது. இந்த ஜட்ஜிமெண்ட்டை வந்து விழாவாக யாருமே தெளிவாக எழுதலை. நம்ம வெள்ளைவாரனார் தான் அந்த நூலை என்கிட்ட காமிச்சார். தில்லை பெருங்கோயிலினுடைய வரலாறுன்னு இவ்வளோ பெரிய வேல்யூம் இருக்குது, 2 வேல்யூம். அது இவ்வளோ பெரிய வரலாறு. அதில் என்னென்ன வழக்குகள் போச்சு, அந்த வழக்குகள்லாம் எப்படி நடந்து இப்போ இந்த நிலைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய போராட்டமாகவே இருந்து வந்திருக்கிறது. சரி நிறுவியாச்சு. இப்போ நாம் என்ன பண்ணுவோம், நாம் வந்து ஸ்ரீரங்கத்துக்கும் போவோம், வேளாங்கண்ணிக்கும் போவோம், நாகூருக்கும் போவோம். நம்ம போகாத இடம் கிடையாது இல்லைங்களா? ஆனால் அவர்கள் அந்த 3 பேர், நான் சொன்ன 3 பேரும் நம்ம கோயிலுக்கு வர மாட்டாங்க. இல்லை, அவங்களுடைய இதாக இருக்க நம்முடைய நாம் எதையுமே ஏற்றுக்கொண்டதுனால தான் இவ்வளவு இதாக போனோம் இல்லையா? அது வழக்கம். இப்போ கூட வேளாங்கண்ணிக்கு போனால் நிறைய இந்த தென்னம்பிள்ளை
நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க. என்னையான்னு கேட்டோம். எங்கள் ஆள் ஒருத்தன் கூட இந்த தென்னம்பிள்ளையை வாங்கிட்டு வரல. இது வாங்கிட்டு வந்தது பூரா உங்கள் ஆள் தான். ஏன்னு கேட்டால், இது வாங்கிட்டு வந்தால் குழந்தை பிறக்குன்னு என்ன சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் வச்சுருக்கலாம். அவர்கள் சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். அதனால் இது சம்பந்தமான போராட்டங்கள் தொடர்புகள்லாம் ஒரு தனி பகுதி. அது இப்போதைக்கு நம்ம பார்க்க முடியாது. நம்ம கோயிலை பார்த்துட்டாலும் போகிறோம். உங்களுக்கு செய்திக்காக சொல்கிறேன். அப்படியெல்லாம் போராடி தான் இப்போ இருந்த இந்த நடராஜர் கோயிலை சிவாஜி தீட்சிதர்கள் தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டு அந்த தீட்சிதர்கள் இன்று வரை நாங்கள் சிறப்பாகவே நடத்தி வருகிறார்கள். இன்றைக்கும் நான் ஒரு 4 வருஷம் அங்கே இருந்து பார்த்ததுனால தீட்சிதர்கள் அந்தந்த காலங்களையும் அந்தந்த உற்சவங்களையும் மிக சிறப்பாகவே செய்கிறார்கள். எந்த குறையும் இல்லாமல் சிறப்பாகவே செய்கிறார்கள். இந்த கோயிலை பொறுத்தவரை இந்த கோயில் பேரில் எந்த நிலமும் கிடையாது. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிங்கிறது ஏதோ இந்த கடை 10 கடை கோயிலுக்கு, அந்த கடை அந்த மண்டபம் இந்த ஊர் எதுவுமே கிடையாது. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி நடராஜ பெருமானுடைய பேரில் கிடையாது. இதே மாதிரி திருவாரூரில் இருக்க தியாகராஜ பெருமான் அவர் பேர்லேயும் நிலம் கிடையாது. அவருக்கு பேர் தியாகராஜா, இவர் பேர் நடராஜா. 2 பேருக்கு சொட்டு நிலம் கிடையாது. அதனால் நம்ம ஒரு சந்தோஷப்படலாம். சொட்டு நிலம் இல்லைன்னா நாம் தான் ராஜா. அதனால் நிலம் இல்லாத 2 பேருக்குமே ராஜா தான். அதான் அப்படி திருவாரூர் கோயில் பார்த்தாலும் அந்த சுவாமி பேரில் இருக்காது. இப்போ எங்கள் திருப்பனந்தாள் கோயில் இருக்குங்கன்னா 1000 வேலி நிலம் இருக்கும். திருப்பனந்தாள் அருணேஸ்வர தேவஸ்தானம்னு 1000 வேலி இருக்குது. அது மாதிரி சிதம்பரத்திற்கு இல்லை என்று தான் சொல்லுகிறார்கள் புராபகர். ஆனால் எப்படி அந்த கோயிலை நடத்துகிறாங்கன்னு சொன்னால் நிபந்தங்கள் இருந்திருக்கு. நிபந்தங்கள்னால் உங்களுக்கு தமிழில் சொல்ல போனால் அறக்கட்டளைன்னு வச்சுங்க. இப்போ நான் ஒரு 10 லட்சம் கொடுத்து இந்த 10 லட்சத்தை ஆனி மாதத்தில் வர 7ஆம் திருவிழாவினுடைய செலவு பூரா என்னதுன்னு சொல்லி என்டோமெண்ட்டுன்னு பேர் அதுக்கு. அந்த என்டோமெண்ட்னால் ஓடுது. இப்போ சிதம்பரனுடைய கோயிலினுடைய வருமானம் எக்கச்சக்கமாக போயிடுச்சு. ஒரு குறிப்பு உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆணி திருமஞ்சனத்துக்கும் மார்கழி திருவாதிரைக்கும் 2 தடவை திருவீதி வலம் தேர் வரணும். இந்த தேர் திருவீதி வலம் வரத்துக்கு முன்னாடி வந்து ஆயிரங்கால் மண்டபத்தில் நிலை கொள்ள முடியும். அங்கே தான் அபிஷேகம் நடக்கும். அப்போ வரும்போது 6 கோடி ரூபாய் பொறுமானமுள்ள நகையை போட்டுக்கிட்டு வரார் சாமி. அதை அன்று இரவு அந்த தீட்சிதர்கள் பாதுகாப்புக்காக அவர்களில் முறை 10-15 பேர் போட்டு அதை பாதுகாத்து வருகிறார்கள் என்கிற செய்தி ஒரு சொன்னார். அதோடு மட்டுமல்ல, அந்த பொறுமானம் உள்ள நகைக்கு மேலேயே இப்போ நகை வந்துருச்சு. அது எப்படி வந்ததுன்னா, உங்களுக்கு இந்த தேர் வருது இல்லையா, கட்டளைக்காரர்கள்னு பேர் அவங்களுக்கு. அந்த கட்டளைக்காரர்கள் இடத்துல அந்த தேர் நிற்குன்னு அந்த வழிபாடு பண்ணணும்னா அதுக்கு பவுன் வைக்கணும். 2 கிராம்லேருந்து 4 கிராம் 8 கிராம் பவுன் வைக்கணும். ஆணிலையும் வைக்கணும், மார்கழியிலையும் வைக்கணும். அது நாளே அதை வச்சு அங்கே ஆஃபீஸில் கொண்டு கட்டணும். இது எனக்கு எப்படி தெரியுதுன்னா, சிதம்பரத்தில் ஒருத்தர் வீட்டில் போய் நான் குடியிருந்தேன். அவர் ஒரு கட்டளைக்காரர். அவர் 2க்குமே 4 கிராம் வச்சார். நாளே கொண்டு வச்சு. அதனால் முன்னாடி இருந்த நகையை வைப்பு அதிகமாக சேர்ந்துருச்சின்னு ஒரு தகவலும் இருக்குது. இதெல்லாம் நிர்வாகத்தை பொறுத்தது. உங்களுக்கு செய்தியாக சொல்கிறேன். இப்போ நம்ம கோயில் அமைப்பில், இந்த திருக்கோயில் அமைப்பில் ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று எல்லா சன்னதியும் சொன்னேன். அங்கே உள்ள எல்லா சன்னதியும் சொல்லிட்டேன். இந்த சன்னதியில் உங்களுக்கு தெரியாத ஒரு சன்னதி உண்டு. உங்களுக்கு ஒரு சன்னதி உண்டு. அது சொர்ண ஆகாச வழிபாடு. சொர்ண ஆகர்ஷண சன்னதின்னு ஒன்று இருக்குது. உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. திரையில் போய் தீட்சிதரில் கட்டிங்கன்னா அதுக்கு பேர் சொர்ண ஆகர்ஷண பைரவர்னு பேர். அவருக்கு
சிதம்பரம் சொர்ண ஆகர்ஷண பைரவர்னு பேர். அது எந்த இடத்துல இருக்குன்னு எழுதலை இவங்க, எனக்கு தெரியல. ஆனால் வரலாறில் இருக்குது. நான் உடனே தீட்சிதருக்கு ஃபோன் பண்ணி இது எங்கே இருக்குன்னு கேட்டேன். அவர் எங்கேயோ ஒரு இடம் சொன்னார், எனக்கு நினைவில்லை. அது கேட்டு 7-8 நாள் ஆகுது. ஆனால் உண்டு. என்ன பேர் தெரியுமா? சொர்ண ஆகர்ஷண பைரவர் சன்னதின்னு பேர். சொர்ணம்னா தங்கம் இல்லையா? இது ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த சொர்ண ஆகர்ஷண பைரவரில் அர்த்தயாமத்தின் போது இந்த பைரவரனுடைய திருவடியில் ஒரு 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 பீடம் இருக்குது, ஒரு எந்திரம் இருக்குது, சக்கரம், ஒரு எந்திரம். அந்த எந்திரத்தின் மீது வில்வ இலையை போடுவார்களாம். இதன் மீது வில்வ இலையை போட்டு கதவை சாத்திடுவாங்களாம். காலையில் பார்க்குற போது அந்த வில்வம் தங்கமாக மாறியிருக்கும். இது செய்தி இருக்கிறது. இதுவரையும் எனக்கே தெரியாது. நான் அப்புறம் தீட்சிதரை கேட்டேன். அந்த வில்வம் தங்கமாக மாறியிருக்கும். அதனால் அந்த தங்கத்தையும் சேர்த்து தான் அதோடு சேர்த்தார்கள் இவ்வளவு அப்படின்னு சொல்லிவினேன். இது இன்னொரு செய்தி என்னன்னு கேட்டால், வில்வ இலையில் ஒரு எந்திரத்தையே வைப்பார்கள், அந்த எந்திரம் தங்கமாக மாறும்னு 2 செய்தியும் எழுதியிருக்காங்க. 2 இது நான் ஒரு வாரமாக இந்த கோயிலை விடல பிடிச்சி எங்கெங்கே எல்லாம் இருக்குது அதை பற்றி பார்த்துக்கிட்டு தான் வரேன். அதனால் அங்கே இருக்குது. நீங்கள் அடுத்த தடவை கோயிலுக்கு போனீங்கன்னா கேளுங்க. சொர்ண ஆகர்ஷண பைரவர் சன்னதி. அங்கே செப்பு எந்திரம், அந்த எந்திரத்தின் மீது அந்த அர்த்தயாமத்தில் கதவை மூடுகிற போது அதில் வில்வ இலையை போடுவார்கள். காலையில் பார்க்குற போது அந்த இலைகள் பொன்னாக மாறியிருக்கும், மாறியது என்று சொன்னார்கள். உடனே நாம் என்ன கேள்வி கேட்போம், இப்போ மாறுதா, இப்போ வில்வ இலையை போடுறாங்களா மாறுதாங்கிறதுக்கு அவங்க எழுதியிருக்காங்க. இதில் ஆதிசங்கரர் அங்கே வந்தாராம். ஆதிசங்கரர் வந்து வில்வ இலையாக மாறுறது இல்லையா, அதை பற்றி ஏதோ குறிப்பாக கொஞ்சம் குறைச்சலாக சொல்லிட்டாரோ அல்லது வேறு விதத்தில் சொன்னாரோ தெரியல. அவர் வந்ததுக்கு அப்புறம் அது நின்றுச்சு. இதை நம்ம லைவில் வேற போகுது. ஆதிசங்கரர் உள்ளவங்க அப்படி குறிப்பு சொல்கிறாங்க. ஆதிசங்கரர் காலம் வரை இது நடந்தது, ஆதிசங்கரால் அது தடைப்பட்டது. அதுக்கப்புறம் பக்தர்கள் போய் அது தடைப்பட்டு போச்சே, நீங்கள் தான் அதை வந்து மறுபடியும் தொடங்கி வைக்கணும்னு கேட்குற போது, இல்லை சொன்னது தான், அது இனிமேல் வராது என்று சொன்னதாகவும் ஒரு சின்ன வரலாறு அது உள்ளே இருக்குது. அதுக்கு பேர் சொர்ண ஆகர்ஷண லிங்க, இது ஆகர்ஷண, ஆமாம், பைரவர்னு பேர் அது. அப்படி அடுத்தது நாம் இன்னும் கொஞ்சம் பார்க்கும்போது, இப்போது உள்ள ஸ்ட்ரக்சர்லாம் சொல்லிட்டேன். இதில் ஏதாவது உங்களுக்கு என்ன இருக்குது சார், எனக்கு ஏதாவது ஐயம் இருக்குதா? இல்லை சார், இதில் இந்த கோயில் ஏன்னா அடுத்தடுத்த கோயிலெலாம் ஒரு சாதாரணமாக நம்ம பார்த்த கோயில். இதனுடைய ஸ்ட்ரக்சரில் ஒரு வித்தியாசம் இருக்குது, இதனுடைய அமைப்பில் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்ன வித்தியாசம்னா, விஞ்ஞானிகள் இந்த பூமியை அந்த பூமத்திய ரேகைன்னு சொல்கிறோம் இல்லையா, நம்ம படிச்சிருக்கோம்ல, நம்ம படித்த போது பூமத்திய ரேகைன்னு சொல்லுவோம். அது அப்போ நம்ம காதில் வாங்க மாட்டோம், ஏதோ ரேகைங்கிறாருன்னு நம்ம வேலையை பாடுறாருப்போம். பூமத்திய ரேகை, பூமியிலே மத்தியிலே போகக்கூடிய அந்த ரேகை. அந்த ரேகை ஒரு இடத்தில் தொடங்கி இன்னொரு இடத்தில் போகிற போது அந்த ரேகையினுடைய மையப்பகுதி, அந்த மையப்பகுதி தான் சிதம்பரம் என்று விஞ்ஞானிகள் எழுதியிருக்கிறாங்கன்னு இவங்க எழுதுகிறாங்க. அப்படியானால் இந்த பூமியினுடைய மையப்பகுதியே சிதம்பரம் என்று சொல்லுகிறார்கள். சிதம்பரம் பூமி. அது கூட ஒரு கேசட் போட்டு பார்த்தேன். 79 சாகை அளவு போட்டிருக்காங்க. அது நினைவு இல்லை எனக்கு. சாகை அளவில் தான் அப்படி பார்க்குற போது இது உலகத்தினுடைய மையப்பகுதி, பூமத்திய ரேகையினுடைய மையப்பகுதி அப்படி என்று ஒரு செய்தி. அது மையப்பகுதி. இன்னொன்று, அப்படியானால் செய்ய மாதிரி இப்போ கோயில் ஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் வித்தியாசம் சொன்னேன் இல்லையா. கிழக்கு கோயிலேருந்து உள்ளே வரீங்கல்ல, நேராக ஆயிரங்கால் மண்டபம்.
நேராக சன்னதி இல்லை, கொஞ்சம் இடதுபுறமாக இருக்குது. கொஞ்சம் இடதுபுறமாக போனால் பொன்னம்பலம், கொஞ்சம் இடதுபுறமாக போனால் பொன்னம்பலம். ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த கோயில் அமைப்பு என்பது ஒரு மனித உருவம் மாதிரி, மனித உருமாதிரி இந்த கோயில். அந்த மனித உருவில் இதயஸ்தானம்தான் சிதம்பரம். இப்படி அப்படி வந்து இப்போ இப்படி கிழக்க தலையை வச்சு படுத்து பார்த்தா இந்த பக்கம் வரும் நம்ம இதயம். அந்த மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் இதயம் இருக்கிற இடத்துலையே அந்த பெருமான் நடராஜ பெருமான் இருக்கிறார். அந்த நடராஜ பெருமானுடைய தூக்கிய திருவடி, அந்த தூக்கிய திருவடியினுடைய கட்டவிரல் நுனி, அந்த கட்டவிரல் நுனி எங்கே அந்த புள்ளி காமிக்குதோ அந்த புள்ளி தான் உலக மத்திய ரேகையினுடைய மத்திய பகுதின்னு வரலாற்று ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறாங்க. அப்படி இருக்காங்க. அதனால தான் ஒரு மனித உருவம் பார்த்தா அது இதயஸ்தானம் அப்படின்னு ஒரு மனித உருவில் இருக்கிற போது இதயஸ்தானமாக விளங்குவது சிதம்பரம். ஆனால் ஐம்பூதங்கள் சொல்லுகிற போது இது வந்து ஆகாயஸ்தலம்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் சிற்றம்பலம். சித்து ப்ளஸ் அம்பலம், அம்பரம் சிற்றம்பரம். சித்து ப்ளஸ் அம்பரம். சித்துனா ஞானம், அம்பரம்னா வெளி, ஞான வெளியாக இருப்பது சிதம்பரம். சித்துனா ஞானம், அம்பரம்னா வெளி, சித்தம். சிதம்பரம்ங்கிறதுக்கு சிதம்பரம் இதே தான் பொருள். சித்து ப்ளஸ் அம்பரம் சிதம்பரம். இந்த சிதம்பரம் நான் மனித உருவுக்கு பார்க்குற போது இடது பக்கம் இதயஸ்தானம் இருப்பதனாலே அந்த பொன்னம்பலம் இதயஸ்தானம் அந்த கோயிலினுடைய ஸ்ட்ரக்சரில். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த தலங்களை தலவரிசை வருகிற போது சிதம்பரம் இதயமாக கருதப்படுகிறது. பாருங்க, கைலாயமலை தலை, கைலாயமலை தலை, ஸ்ரீபர்வதம் முகம், ஸ்ரீபர்வதம் முகம், கேதாரம் நெற்றி, காசி புருவமத்தி, குருஷேத்திரம் ஸ்தானம், இந்த பக்கம் ஸ்தானம், மணிப்பூரகம் பிரயாகை தொப்புள் பகுதி, இது வந்து மணிப்பூரகம். பிரயாகைன்னு ஒரு இடம், அது பிரயாகைன்னு எந்த ஊருன்னு எனக்கு தெரியல. பிரயாகை. திருவாரூர் மூலாதாரம், 6 ஆதாரத்திலே திருவாரூர் மூலாதாரம். சிதம்பரம் இதயம், சிதம்பரம் இதயம். மீண்டும் சொல்கிறேன் பாருங்க. இந்த தமிழ்நாட்டை ஒரு உருவமாக வைத்து பார்க்கிற போது சிதம்பரம் இதயஸ்தானம். எப்படின்னு கேட்டால், கைலாயமலை தலை, ஸ்ரீபர்வதம் முகம், கேதாரம் நெற்றி, காசி பூர்வ மத்தியம், அடுத்து குருஷேத்திரம் ஸ்தானம் மூலம் ஸ்தானம், அடுத்தது பிரயாகை தொப்புள் மேலே, மூலாதாரம் திருவாரூர், சிதம்பரம் இதயம். அப்படி வருது, சிதம்பரம் இதயம். இது ஒரு செய்தி. ஏன்னா மொத்த பகுதியில் மையப்பகுதி, இதயப்பகுதி, ஞானவெளி என்றெல்லாம் சொல்லப்படுவது இந்த சிதம்பரம் என்பது. இந்த சிதம்பரத்துக்கு இன்னும் சில பெயர்கள் உண்டு. இந்த சிதம்பரத்துக்கு என்னென்ன பெயர்னு கேட்டால், திருமுறையில் 12 திருமுறையில் எங்கேயும் சிதம்பரம் என்று வரலை, எங்கேயும் திருமணம் இல்லை. திருமந்திரத்தில் ஒரே ஒரு இடத்துல சிதம்பரம்னு வருது. அது ஊரை குறிக்கல, ஞானவெளிங்கிற அர்த்தத்தில் அவர் பாடியிருக்கிறார். சிதம்பரம்ங்கிறத ஊரை குறிக்கல, மற்ற எந்த எதுவும் இல்லை. ஆனால் திருமுறையில் இதுக்கு பெரும்பற்ற புலியூர்னு பேர். நான் பின்னாடி இன்னும் தலபுராணத்தையே தொடலை, அதில் வரும்போது சொல்கிறேன். தலபுராணத்தில் வருது. அது பெரும்பற்ற புலியூர்னு பேர்.
இன்னொரு பேர் சிதம்பரத்துக்கு திருச்சிற்றம்பலம்னு பேர். சிதம்பரம்ங்கிறது வடமொழி, தமிழ் இல்லை. அடுத்தது தனியூர்னு ஒரு தனியூர், அதுக்கு பேர் தனியூர். சிதம்பரத்துக்கு தனியூர்னு பேர். கடைசியா அதுக்கு பேர் தில்லைன்னு பேர். தில்லைன்னு பேர். இத்தனை பேர் முதல்ல பேர் வச்சுங்க. பெரும்பற்றப்புலியூர், திருச்சிற்றம்பலம், சிதம்பரம், தனியூர், தில்லை. ஒன்னொன்றுக்கும் வரலாறு உண்டு. ஒன்னொன்றுக்கு ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு வரலாறு உண்டு. இது வச்சிங்களா? சரி, அடுத்தது இது ஸ்ட்ரக்சர் அவ்வளோதான். இப்போது அந்த பொன்னம்பலத்தை பற்றி நான் சொல்லணும். இன்னொன்று, சிதம்பரம் என்னாலே ரகசியம்னு சொல்லுவாங்க. சிதம்பர ரகசியம். இப்போ சிதம்பர ரகசியம் என்னான்னு கேட்டால், ஒன்றும் இல்லைன்னு சொன்னோம்னா, ஏன் ஒன்றும் இல்லைங்கிற என்னன்னு சொல்ல. ஒரு சினிமாவில் இந்த வடிவேறு ஒரு கடிதம் ஒன்று வரும். இதை பார்த்ததும் கிழிச்சு போடவும்னு இருக்குது. அதில் எழுதியிருந்ததே அதுதான். அவன் எவனுக்கு லெட்டர் வந்ததோ அவன் படின்னு இருப்பான். படித்ததும் கிழிச்சு போடணும். அவன் கிழிச்சு போட்டுருவான். இல்லை, ஏன்டா கிழிச்சு, அதில் என்னடா இருக்குன்னா, படித்ததும் கிழிச்சோன்னு இருக்குன்னு சொன்னாலும் நம்ப மாட்டான். அதனால் இப்போ கூட சில பேர்கிட்ட ரகசியம் சொல்கிற போது, யாருக்கிட்டையும் சொல்லாத அப்படின்னு ஒரு ரகசியம் சொல்லிவிடுறது. என்ன சொன்னான்னா, யார்கிட்டையும் சொல்லாதேன்னு சொன்னான் அப்படின்னா கடைசி வரைக்கும் நம்ப மாட்டான். சிதம்பர ரகசியம் என்றால் ஒன்றுமில்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஞான வெளின்னு பேர். சிதம்பர ரகசியம் என்பது ஆகாச வெளி, ஞான வெளி, அற்புத வெளி என்று பெயர். அப்படின்னா அந்த இடத்தில் ஒன்றுமில்லைன்னு அர்த்தம். ஏன்னா இது ஞான வெளிக்குரிய ஸ்தலம், ஆகாக ஸ்தலம் என்பதனாலே அந்த இடத்துல ஒன்றுமில்லை. அங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, பொன்னாலாகிய வில்வ இலையை சேர்த்த மாலைகள் தொங்கப்பட்டிருப்பாங்க. மாலைகள் தொங்கப்பட்டிருப்பாங்க. அது உள்ளதான் அந்த ஞானவெளி என்பது. ஆகாயஸ்தலம்தான் ரகசியங்கிறது, வேறு ஒன்றும் அதில் இல்லை. அது அப்படி வரும். அதனால் அடுத்தது இங்கே நாம் பார்க்க வேண்டியது பொன்னம்பலம். இந்த பொன்னம்பலம் இது வரைக்கும் வந்துட்டோமா இல்லையா? இப்போ அந்த பொன்னம்பலம் ஒரு குறிப்பு பார்த்திங்கன்னா, அந்த பொன்னம்பலம் இருக்கு இல்லையா, அதை சுற்றி வருகிறோம் பாருங்கள். பொன்னம்பலத்தை சுற்றி வருகிறோம்ல, நீங்கள் அடுத்த தடவை பார்த்தா இந்த பொன்னம்பலத்தை சுற்றி வருகிற அந்த மண்டபம் ஒன்று இருக்கும். அப்படியே சுற்றி அந்த மண்டபத்தினுடைய கீழே இந்த பீடத்துக்கு கொஞ்சம் மேலே 63 நாயன்மார்களுடைய சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்குது. சிற்பங்கள். நான் சொல்கிறது புரியுதா? பொன்னம்பலத்தை சுற்றி வருகிற போது அந்த பிரகாரத்தில், ரொம்ப சின்ன பிரகாரம், 2 நிமிஷத்தில் வந்துடலாம். அப்படி வருகிற போது அங்கே ஒரு அடிக்கு ஒரு அடியாக இருக்கும் அந்த சிற்பம், மாடமாக. அது உள்ள 63 நாயன்மார்களுடைய வரலாற்று சிற்பங்கள் பொறித்து வைத்திருக்கிறார்கள். வேறு பிரகாரங்களில், சிதம்பரம் பிரகாரங்களில் வியக்கக்கூடிய அளவுக்கு சிற்பங்கள் அதிகம் கிடையாது. வியக்கக்கூடிய அளவுக்கு சிற்பங்கள் கிடையாது. ரொம்ப சிற்ப வேலைப்பாடு சிதம்பரத்தில் எதுன்னு கேட்டிங்கன்னா, பெரிய பிரகாரம் இருக்கு இல்லையா, உள் பிரகாரம், இந்த 18 படி இறங்கி இப்படி வரோம் இல்லையா, அதில் சிற்பங்கள், அந்த தூண்களிலே சிற்பங்கள் செதுக்கி இருக்கிறார்கள். வேறு ஒன்றும் சிற்பங்கள் அதிகமாக சிதம்பரத்தில் இல்லை. சிதம்பரத்தை விட மற்ற கோயில்களில் சிற்பங்கள், செதுக்கிய சிற்பங்கள் நிறைய இருக்கு. அடுத்தது இந்த பொன்னம்பலம். இந்த பொன்னம்பலம் எல்லாம் தெரியும். தமிழகத்திலேயே, ஏன் உலகத்திலேயே நடராஜ பெருமானுக்கு தங்கத்தாலான ஒரு அம்பலம். அம்பலம் என்றால் அரங்கு, சபைன்னு பேர். அம்பலம் என்றால் அரங்கு, சபை. இங்கிலீஷில் ஸ்டேஜ்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு வேறு ஏதாவது தமிழ் இருந்தாலும் எழுதிக்கலாம். அரங்கு, சபை, அம்பலம் 3 ஒரே பொருள். அரங்கு, சபை, அம்பலம்.
அடுத்தது அந்த அம்பலத்துக்கு நம்ம பேர் என்ன, முழு பேர்னா திருச்சிற்றம்பலம்னு பேர். அந்த பழத்துக்கு பேர் திருச்சிற்றம்பலம்னு பேர். திருச்சிற்றம்பலம்னு பேர். இது பொன்னால் வேயப்பட்டிருக்கிறது. பொன் தகடுகள். இந்த பொன் தகடால் வேயப்பட்டது. நான் போன வகுப்புலேயே சொல்லியிருக்கேன், தமிழகத்திலே 5 இடங்களில் 5 அம்பலங்கள் இருக்கிறது. சிதம்பரம் பொன்னம்பலம், மதுரை வெள்ளியம்பலம், திருநெல்வேலி தாமிர அம்பலம், குற்றாலம் சித்திர அம்பலம், திருவாலங்காடு ரத்தின அம்பலம். இதில் 4லையும் நம்ம அம்பலம் இருக்குது. திருவாலங்காட்டில் ரத்தின அம்பலம் இல்லை. எடுத்துகிட்டு போட்டாங்க இல்லை, யார் வைப்பான்? அது கூட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஞானசம்பந்தருக்கு உமையம்மை பால் எதில் கொண்டு வந்தாங்க? பொற்கிண்ணத்தில். பொற்கிண்ணத்தை வாங்கி பெருமான் குடித்தார். குடித்தோன்னே உமாதேவி போயிட்டாங்க கைலாயத்தில். அந்த பொற்கிண்ணம் எங்கேன்னு கேட்குறான். இப்போ அந்த பொற்கிண்ணம் எங்கேயான்னு கேட்குறான். கொண்டாந்து பால் அடிசில், அது சேக்கிழார் சொல்கிற போது பொற்கிண்ணத்தில் பால் அடிசில் கொண்டு வந்து அருந்தினார்கள்னு எழுதுகிறாரு. அடிசில்னா சாதம், புரியுங்களா? அடிசில்னா சாதம். ஆனால் பொற்கிண்ணத்தில் பால் அடிசின்னா பால் கொடுத்தாரா பால் சோறு கொடுத்தாரான்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லை. ஆனால் பால் கொடுத்தாரு. என்ன அடுத்த வரி அருந்தினார்னு இருக்குது. அருந்தினார்னா திரவப்பொருள் தான் அருந்தினார் இல்லைங்களா? உண்டார்னா திடப்பொருள் இல்லைங்க. அதான் நம்ம சேக்கிழார் எழுதும்போது உண்ணுதல் நக்குதல் பருகுதல் இப்படியெல்லாம் நம்ம எழுதியிருக்கோம். ரொம்ப பேர் பாயசத்தை டம்ளரில் இன்னி வரைக்கும் வேணாமா, அதில் ஊற்று போட்டு பண்ண அது ஒரு சுவை அது அப்படின்னு. அதனால் பொற்கிண்ணத்தில் சுவாமி உமையம்மை கொண்டு வந்தாலே பால் அடிசில் சாப்பிடும். அது எங்கே? அதனால் திருவாலங்காட்டில் நான் பல முறை போயிருக்கேன். அங்கே ரத்தின அம்பலம் இல்லை, காரைக்கால் முத்தி தலம். அதனால் 5 அம்பலங்கள். இந்த 5 அம்பலங்களிலே திருவாலங்காட்டில் ஆடுகிற ஆட்டம் இருக்குதே, அதுக்கு பேர் ஆதிக்கூத்துன்னு பேர். அதுக்கு பேர் ஆதிக்கூத்து. ஆதிக்கூத்துன்னு பேர். சிதம்பரத்தில் ஆடுகிற கூத்துக்கு பேர் ஆனந்த கூத்துன்னு பேர். ஆனந்த கூத்துன்னு பேர். சிதம்பரத்தில் ஆடுகிறதுக்கு பேர் ஆனந்த கூத்து. ஆதிக்கூத்து ஆனந்த கூத்து 2 சொன்னேன்னா இது அப்பப்போ அங்கங்கே எழுதி வச்சுருந்தேன், தேட வேண்டியிருக்கு. ஆனந்த கூத்து, அற்புத கூத்து, ஆனந்த கூத்து, இல்லை ஆதிக்கூத்து, ஞானக்கூத்து, மதுரை ஞானக்கூத்து. இன்னும் 2 கூத்துக்கு எதை எழுதி வச்சேன். சரி. ஆகவே நம்ம தமிழகத்தில் உலகத்திலேயே நடராஜ பெருமானை நடராஜருடைய உருவத்தை பற்றி பின்னாடி சொல்ல போகிறேன். அம்பலம் பவுன் தங்கத்தால் ஆக்கப்பட்ட அந்த அம்பலம் வெளி. இந்த அம்பலத்தை, இந்த சபையை ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து அதை செய்திருக்கிறார்கள். வெளிநாட்டுக்காரங்களாம் அந்த அம்பலத்தினுடைய நடராஜ பெருமான் வீட்டிருக்கிற அந்த அம்பலத்தினுடைய அந்த ஸ்ட்ரக்சரை பார்த்து வியந்து போகிறாங்க. 2 விஷயம் நான் சிதம்பரத்தில் இருந்தப்போ 2 விஷயம் வெளிநாட்டவர்களை வியக்க வச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்பலம் அதில் அவ்வளோ இருக்குது. அவன் கேட்குறான். அதுக்கப்புறம் தேர் 5 தேர் 5 தேர் உள்ள ஒரே இடம் சிதம்பரம் தான். பஞ்ச தேர், 5 தேரும் உண்டு. சுவாமி, அம்பாள், பிள்ளையார், முருகன், சண்டீஸ்வரர் 5 தேரும் உண்டு. பஞ்ச தேர். இந்த தேரினுடைய சிற்பங்கள் இருக்க அருமையாக அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த தேரை இப்பொழுது கவர் போட்டு வெளியில் பார்த்தா தெரிகிற மாதிரி கண்ணாடி மாதிரி போட்டு அதை அப்படி கவர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த செலவை ஏற்றவர்கள் என்எல்சி நிறுவனம். அந்த செலவை ஏற்றவர்கள் என்எல்சி நிறுவனம். தெரியுமா? அது என்எல்சி நிறுவனத்தார். அந்த தேர் வெளியில் தெரியும், ஆனால் உள்ள
எந்தவித பாதிப்பும் இல்லாமல் போட்டு வச்சுருக்கிறாங்க. அது என்எல்சி நிறுவனத்தால் அது செய்யப்பட்டதுன்னு. அதில் என்ன பார்த்தா அழகாக இருக்குது. சிரமம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முன்ன தகடை தூக்கி எறிவான், இதை ஜாக்கிரதையாக 10 நாள் பிரிக்க வேண்டியிருக்குது. மறுபடியும் அதே ஸ்ட்ரக்சரில் மூடுறதுக்கு 10 நாள் ஆகுது. அதனால் ஒரு அருமையான வேலையை நம்ம என்எல்சி நிறுவனம் சிதம்பரம் கோயிலில் 2 செஞ்சுருக்காங்க. இது ஒன்று, கிழக்கு கோபுர வாசலில் நுழைஞ்ச உடனே வலது பக்கம் ஒரு குடிதண்ணீர் வசதி ஒன்று பண்ணியிருக்காங்க பெருசாக. இங்கே நுழைஞ்சோன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி என்எல்சி நிறுவனம் அதை செய்திருக்கிறார்கள். சரி, இப்போ இந்த அம்பலத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். மேலே தகடுகள் இருக்குது. இந்த தகட்டினுடைய எண்ணிக்கை 21,600 பொற்தகடுகள் 21,600. இந்த தகட்டின் மேலே 2 கருத்து இருக்குது. ஒன்று திருச்சிற்றம்பலம்னு எழுதியிருக்குன்னு எழுதுகிறாங்க. சில பேர் வந்து திரு ஐந்தெழுத்து எழுதியிருக்குன்னு சொல்கிறாங்க. நான் அது அப்புறம் இந்த விவரங்கள் கேட்டு தான் தெளிவு பண்ணிக்கணும். ஒவ்வொரு தகட்டு மேலேயும் திருச்சிற்றம்பலம் அல்லது பஞ்சாட்சரம் 5 எழுத்து எழுதப்பட்டு 21,600. இது என்ன 21,600ன்னா, ஒரு சராசரி மனிதனுடைய ஒரு நாள் மூச்சின் எண்ணிக்கை 21,600. வியக்க வைக்குது இல்லை? இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம அதான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது என்ன சார் சரியான என்ன கேட்பான். அதுதான் ஒரு சரியான திடகார்த்தமான ஆரோக்கியமான ஒருவனுடைய மூச்சு 21,600. இழுத்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கணக்கு வச்சுக்கூடாது, அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அதான் ஒரு சராசரி மனிதனுடைய 21,600. இந்த மூச்சு காற்று இந்த எண்ணிக்கையை எப்படி வியந்து கணக்கிட்டார்கள்னே தெரியல. ஆனால் வரலாறில் இருக்கே தவிர இதை வந்து நான் என் பையன் ஒருத்தன் டாக்டராக இருக்கிறான். நான் முன்னையே சொல்லியிருக்கிறேன், உங்கள்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன். என் பையன் ஒருத்தன் என்கிட்ட படித்தவன், 6 வருஷம் படித்தவன், அப்பல்லோ கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அப்பல்லோவில் டாக்டராக இருக்கான். சுகரில் நம்பர் 1 இருக்கான். அவங்க அப்பா வந்து திருநெல்வேலி பதிகம்லாம் பாடுவார். அவன் படித்து முடித்து டாக்டர் ஆகி 10-15 வருஷம் இருக்கும் போல் இருக்கு. என்ன ஒரு நாள் ஃபோன் பண்ணி, ஐயா வணக்கம் ஐயா, உங்கள்கிட்ட படித்தேன்னா. நான் உங்கள்கிட்ட முன்னையே சொல்லியிருக்கேன், எவனாவது என்கிட்ட படித்தேன்னா அடுத்த வார்த்தை என்ன கேட்பேன், இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்பேன். மனைவி இல்லாத போது சில பேர் இப்போ தானே சார் உங்கள்கிட்ட படித்தேன், ஹோட்டலில் இருக்கேன்னா அதை ஒன்றுகிட்ட படிச்சுட்டு ஹோட்டல் இல்லாமல் என்ன பண்ணுவேன். அதனால் இல்லாத போது கேட்பேன் என்ன பண்ண. அவன் டாக்டராக இருக்கேன்னு சொன்னான், அப்போல்லாம் இருக்கேன் இதில் இருக்கேன்னா ஒன்று. அதுக்கப்புறம் அவனை நிறைய தொடர்பு கொண்டான், வந்து நிறைய கூட்டங்களுக்கெல்லாம் வந்தான். இதெல்லாம் இப்போ பதிகமெல்லாம் பாடுவான். ஒரு 2-3 வருஷமாக என் தொடர்பில் இருக்கான். இன்னைய வரைக்கும் ஆரோக்கிய சம்பந்தமாக அவன்கிட்ட இது வரைக்கும் எதையும் நான் கேட்டதே இல்லை. இந்த சுகர் அதெல்லாம் அவன்கிட்ட கேட்குறதே இல்லை. சுகர் அதுதான் எதுக்காக சொல்ல வந்தேன். அவனை கேட்டேன் 21,600ன்னு தெரியல சார். எங்கள் கணக்கில் வரலைங்கிறான், அது தெரியலேங்கிறான். எப்படி 21,600 வியந்து போகிறோம். 21,600ங்கிற எனக்கு எல்லா நூல்லையும் அதான் எழுதியிருக்காங்க. எப்படி கணக்கு போட்டாங்க, எப்படி இந்த இதை சொன்னாங்க, வியந்து போகிறோம். மெடிக்கலுக்கு தாண்டி இருக்குது அது இல்லையா. 21,600 அத்தனை தகடுகள் வேயப்பட்டிருக்கிறது. இந்த தகடுகள் வந்து அந்த தகடு ஆணி அடிக்கணும்ல, சாத்து அடிக்கணும்ல. 72,000 தங்க ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்கிறது. 72,000 தங்க ஆணிகள். இந்த 72,000 ஆணிகள் எதுக்குன்னா, நம்ம உடம்புல ஓடுகிற நாடியினுடைய அளவு 72,000. நாடியினுடைய அளவு நம்மக்குள்ளேயே எவ்வளவு இருக்குன்னு நமக்கே தெரியல பாருங்க. 72,000 நாடிகளினுடைய அளவு. அது 72,000 நாடிகள் ஆச்சா ஆணி.
சாத்து. இந்த சாத்துன்னா ஒரு இடத்தையும் அந்த ஜாயின் பண்ணுற இடம், அது இணைக்கிற இடம் சாத்துன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆமாம், அந்த சாத்து இருக்குதே, அந்த சாத்து வந்து சாத்து 10 சாத்து, 10 சாத்துகள், 10 சாத்து ஒன்று இணைக்கிற இடம். இந்த 10 சாத்துகளும் 4 வேதங்களையும் 6 அங்கங்களையும் குறிப்பது. 4 வேதங்களையும் 6 அங்கங்களையும் குறிப்பது. இந்த அம்பலத்தை தாங்கி இருக்கிற தூண், மரத்தாலான தூண் 28 தூண் இருக்குது. மரத்தாலான தூண் 28 தூண் இருக்குது. இது 28 ஆகமங்களை குறித்தது. இது 28 ஆகமங்களை குறித்தது. இப்போ மரத்தூண் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி 4 பக்கமும் 18 கல் தூண் இருக்கிறது. நீங்கள் பாருங்கள், கருப்பாக இருக்கும், வழவழன்னு இருக்கும். போனீங்கன்னா பாருங்கள், 18 கல் தூண் இருக்குது. இது 18 புராணங்களை குறிக்கும். 18 புராணங்களை குறிக்கும். அப்புறம் நடராஜ பெருமான் இருக்கார்ல, நடராஜ பெருமானுக்கு முன்னாடி ஒரு வாசல் இருக்கும். அதில் ஏறுற படி இருக்குதே, 5 படி. அது அந்த படிக்கு பேர் பஞ்சாக்கரப்படின்னு பேர். அது அந்த படிக்கு பேர் திருக்களிற்றுப்படின்னு பேர். அதுக்கு திருக்களிற்றுப்படின்னு பேர், பஞ்சாக்கரப்படி, திருக்களிற்றுப்படின்னு பேர். சாரி, இப்போ எல்லாம் சொல்லியாச்சு. இதனுடைய பொன்னம்பலத்தினுடைய ஸ்ட்ரக்சர் இதுதான். மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள். 21 மறக்கவே கூடாது. நம்ம வகுப்பில் வந்துட்டா கொஞ்சம் வகுப்பு மாதிரி இருக்கா, கொஞ்சம் எல்லாம் இல்லை நல்லா கவனிக்கலாம்ல, எல்லாம் மலர்ச்சியாக இருக்கீங்களா? எங்கள் பாடம் நடத்துகிற மெத்தட்லேயும் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் போன புதுசில் பாடம் நடத்தும் போது எடுத்தோடனே ஒரு பாடத்தை எடுத்துக்கிட்டு இதை நாம் இப்போ படிப்போமா அப்படின்னு கேட்கப்படாதான், அப்புறம் பார்த்துக்கலான்ட்டுவான். இதை இப்போ தேங்கான்னு ஒன்று நடத்த வரேன்னு வச்சிங்களேன், தேங்காங்கிற வார்த்தை அவன் வாயிலேருந்து வரணும். யார்? பையன் வாயிலேருந்து வந்தால் தேங்காய், அந்த தேங்காயை பற்றி இப்போ பார்ப்போமா அப்படின்னு கேட்கணும். அதுக்கு பேர் எங்கள் டீச்சிங் மெத்தடில் ஆர்வமூட்டல்னு பேர். நாங்கள் ட்ரைனிங் போகும்போது எங்களோட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவாங்க. அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ட்ரைனிங்னு தெரியும். இது வாத்தியார் இல்லை, இது ட்ரைனிங் தெரியும். அதனால் இது எதை சொல்ல வருதோ அதை சொல்லாதீங்கடாம்பா. இப்போ தேங்காய் நடத்த வரேன்னு வச்சுங்களேன், காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னா தோசை இட்லியை தவிர பாக்கி எல்லாத்தையும் சொல்லுவான். ஏன்னா தேங்காய் வந்துடும். சப்பாத்தி சொல்லுவான், குருமா சொல்லுவான், தேங்காய்க்கு வராரு சொல்லாதராம்பா. அடுத்தது இட்லி தோசைன்னா அதுக்கு என்னென்னா சாம்பார்பான். இதுக்கே வருமா சட்னிக்கு? இந்த ஆள் தேங்காய்க்கு வராரு, தேங்காய்க்கு வர சொல்லு பார்த்தேன். கடைசியில் நீங்கள் சட்னி சாப்பிட்டது இல்லையா? நீ கேட்ட கேள்வி என்ன? சட்னி. சரி, சட்னி சாப்பிட்டோம். அப்புறமா கேட்பான், அந்த சட்னியில் எண்ணெய் வச்சு அரைப்பார்கள்னா அதில் பொட்டுக்கல்ல அது இதுன்னு சொல்லுவானே தவிர தேங்காய் சொல்ல மாட்டான். தேங்காய் அவன் எப்படியாவது அவன் வாயிலேருந்து தேங்காய்னு வர வச்சுட்டா, அப்படிப்பட்ட தேங்காயை பற்றி இன்று பார்க்கலாமா? நாளைக்கு பார்த்துக்கலாமேப்பா. என்ன இது ஆர்வமூட்டல் இங்கே பேர். அதனால் இப்போ சொல்லிட்டு வரதெல்லாம் நீங்கள் கவனிக்கிறீங்கனாலும் தெரியணும்ல, எழுதுறீங்கனாலும் தெரியும்ல. அதனால் அதுக்கு தான் பார்வையாளர்கள்ட்டேருந்து கேள்வி வரணும். கேள்வி என்ன? கேள்வி 2 விதத்தில் வராது. ஒன்று முழுக்க தெளிவாகிட்டாலும் கேள்வி வராது, ஒன்றுமே தெரியலைனாலும் கேள்வி வராது. அதனால் சரி, இப்போ பாருங்கள். இப்போ பஞ்சாக்கரப்படி வரைக்கும் சொல்லிட்டேன். இந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சு, பஞ்சாக்கரப்படி வரைக்கும் சொல்லிட்டேன். இப்போ நடராஜ பெருமான் இருக்கிற பீடம் இருக்குதே, அந்த பீடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? பிரணவ பீடம்னு பேர், சதாசிவ பீடம். பெருமான் இருக்க நடராஜ பெருமான் இருக்கிற பீடத்துக்கு பேர் சதாசிவ பீடம்னு பேர். சதாசிவம், நடராஜ பெருமான் இருக்கிற பீடம் சதாசிவ பீடம். இங்கே ரகசியம் இருக்கு இல்லையா?
அதுக்கு கீழே இருக்கிறதுக்கு பேர் பிரணவ பீடம்னு பேர். அது கீழே இருக்கிறது பிரணவ பீடம்னு பேர். இதுதான் இந்த பொன்னம்பலத்தினுடைய அமைப்பு. இது எல்லாமே ஒரு மனிதனுடைய இயல்பான யதார்த்தமான உடலமைப்புகளை கொண்டு அமைத்திருக்கிறார்கள். இதில் ஒன்றே ஒன்று சொல்லலை, என்னன்னா நரம்பு சொல்லியாச்சு, நாடிகள் சொல்லியாச்சு. ஒன்று பலகணின்னா ஜன்னல்னு அர்த்தம். பலகணின்னா ஜன்னல்னு அர்த்தம். 96 வகை 96 ஜன்னல்கள் இருக்குது. அதில் 96 நம்ம பார்த்துருக்க மாட்டோம். 96 ஜன்னல்கள். சுற்றிலும் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும். சின்ன சின்ன அது மாதிரி அதில் சின்ன சின்னதாக இருக்கும். அது 96 வகை பலகணிகள். ஜன்னல் ஜன்னல் அதுக்கு பேர் பலகணின்னு பேர். அது 96 எதை குறிக்குதுன்னா சித்தாந்த தத்துவம் மொத்தம் 96. ரொம்ப பேர் சித்தாந்த தத்துவம் எத்தனைன்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க. 36. 36 அடிப்படையானது. உங்கள் சித்தாந்த ஆசிரியரை கேளுங்க. இந்த அடிப்படையாக இருக்கிற 96 தத்துவங்களுடைய விரி இருக்கு இல்லையா, அது 96 வரும். அதை பின்னாடி உங்களுக்கு நடத்துவாங்க. ஆனால் தத்துவங்கள் 96 இல்லையா. இப்போ காற்றுன்னு வச்சிங்களேன். இந்த காற்றில் 11 வகையான காற்று இருக்குது. நம்ம முடிச்சு இழுத்து விடுறதுல பிராணன்னு இருக்குது, வெளியே விடுறதுன்னு இருக்குது, மேலே போகிறதுன்னு இருக்குது, கீழே வர்றதுன்னு இருக்குது. 11 வகையான பிராணன் இருக்குது. அதெல்லாம் சேர்த்து 96 வகை தத்துவங்கள் வரும். அந்த சித்தாந்தத்தில் நீங்கள் படிப்பீங்க. அந்த 96 வகை பலகணி. பலகணின்னா ஜன்னல்னு பேர். ஜன்னல்னு தமிழில் சொன்னால் தான் புரியுது இல்லையா. ஜன்னல்ங்கிறது என்ன மொழி? ஜன்னல்ங்கிறது என்ன மொழி? சீனாவா? சீனா சொல்லி எதுவும் பார்க்கணுன்னா இங்கு வரும். ஸ்வாங்வாங்மா. இங்கு இல்லாமல் அவன் சொல்ல மாட்டான். பங்கு. ஜன்னல்ங்கிறது பாரசீக மொழி. அதை எழுதாங்க, சும்மா காதில் வாங்கிங்க. ஜன்னல், கஜானா இதெல்லாம் பாரசீக மொழி. மேஜை, மேஜை நம்ம மொழியில். இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா, கீழக்கரைக்கு போய் குதிரை போனாங்கல்ல, பூம்புகாரில் போய் மன்னர்கள் காலத்தில் அவன் குதிரையை கொண்டாந்து விற்றுட்டு இந்த மொழியையும் பரப்பிட்டு விட்டான். அதனால் பலகனியை விட்டுட்டோம், ஜன்னலை பிடிச்சிக்கிட்டோம் இல்லையா. கஜானா கருவூலத்தை விட்டுட்டோம், கஜானாவை பிடிச்சிக்கிட்டோம். இதனால மொழிபெயர்த்துள்ளான். சில மொழிபெயர்க்க முடியாத பாரசீக சொல் உண்டு. மேஜை மொழிபெயர்க்க, மேஜைக்கு மொழிபெயர்க்க முடியாது. மேஜையை மேசைன்னு தான் எழுதணும். மொழிபெயர்க்க முடியாத அப்படியே எழுதுறதுக்கு பிரபால முறைன்னு பேர், பிரபாவ முறைன்னு பேர். அது அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, அதை அப்படியே போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே மொழிபெயர்க்க முடியாது. அதனால் இங்கே எதுக்காக சொல்ல வந்தேன், பிரணவ பீடம், சதாசிவ பீடம், இது 90 பலகணி. பலகணி ஜன்னலுங்கிறதுக்கு தமிழில் பலகணி. இன்னொரு பேர் உண்டு, சாளரம்னு பேர். தமிழில் இன்னொரு பேர் சாளரம். சாளரம்னாலும் பலகணினாலும் ஒன்று தான். இந்த 2 தமிழ் சொல்லும் நம்மள்டேருந்து போயிடுச்சு, ஜன்னல் தான் நிற்கிது. இது 96 ஜன்னல்கள். அதாவது தொலையாக இருக்கும்னு நினைக்கிறேன், நான் அதை கொடுத்து பார்க்கல. இது சித்தாந்த தத்துவங்களை குறிக்கும். இப்போ எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உடம்புல உள்ளது ஒன்றே ஒன்று சொல்லலை, நம்ம உடல் அமைப்பில் ஒன்றே ஒன்று சொல்லலை. யாவே பாருங்கள், என்ன பாருங்கள், இதய துடிப்பை சொல்லிவிட்டாங்க. இப்போ நாடிகள் சொல்லியாச்சு. பீடம், அந்த 22 ஆகமங்களை சொல்லியா பயன்களை. உடல் அமைப்பில் ஒரு முக்கியமான ஒரு எண் 9. 9 துவாரங்கள். அந்த 9 துவாரங்கள் 9 கலசங்கள் இருக்குது மேலே. அந்த தூண் இருக்கு இல்லையே, அதுக்கு மேலேயே 9 கலசங்கள் இருக்கிறது. அந்த 9 கலசங்களும் மனிதனுடைய
9 துவாரங்களை குறித்தது. அல்லது அதை சொல்ல வேணாம்னு சொன்னால் உரையாசிரியர் என்ன எழுதுகிறாங்க, அது ஏன் மனித துளைன்னு சொல்லணும்னு கேட்டு 9 வாசல்கள்னு சொல்லிட்டாங்க. அதை வாயில்கள்னு சொல்கிறது, அதை மங்கள இதெல்லாம் சொல்கிறது. அப்படி சொல்லாமல் எருவாய் கருவாயின்னு நம்ம சித்தாந்தம் சொல்லலாம். நம்ம ஆன்மீகத்தில் சொல்ல போது 9 வாயில்கள் அப்படின்னு சொல்கிறது உண்டு. இதுதான் சிதம்பரத்தினுடைய அந்த பொன்னம்பலத்தினுடைய ஸ்ட்ரக்சர், இது அமைப்பு. இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு எது உண்டா? ஒன்றும் இல்லையா? இப்போ கோயில் அமைப்பு, பொன்னம்பலத்தினுடைய அமைப்பு தான் நான் சொல்லியிருக்கிறேன். கோயில் அமைப்புலேயே என்ன நிறைய எழுதுகிறாங்க. கோயில் அமைப்புலேயே தீர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த தீர்த்தத்தை சுற்றி இன்னும் நிறைய சிலைகள் இருக்குது. அது நிறைய எழுதிக்கிட்டே போகிறாங்க. அதனால் நான் பலதை முக்கியமானதான் சொல்கிறேன். அதனால் சிதம்பரத்தினுடைய கோயிலினுடைய ஸ்ட்ரக்சர், பொன்னம்பலத்தினுடைய அமைப்பு, இதை தான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு அடுத்தது நம்ம அதில் பார்க்க வேண்டியது அந்த கோயில் அமைப்புக்கு அடுத்தது பார்க்க வேண்டியது தலபுராணம். தலபுராணம் தான் ரொம்ப முக்கியமானது. தலபுராணம் முடிஞ்சிட்டா? 5 நிமிஷம். அடுத்தது தலபுராணம். சரி, இன்னைய வகுப்பில் நம்ம இந்த 2 தான் பார்த்துருக்கோம். அந்த கோயிலினுடைய அமைப்பு மற்ற கோயில்களுக்கும் சிதம்பரம் கோயில்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது ஒரு இதயத்தலம். ஞானவெளி, ஸ்கை, ஐம்பூதத்தில் ஞானவெளி தலம். இதில் இந்த லிங்கம், அதை நான் சொல்ல விட்டேன். இந்த லிங்கத்தை பற்றி கொஞ்சம் நீங்கள் அறிமுகப்படுத்திடுறேன். இந்த லிங்கம் அமைப்பு இருக்குதே, முதல் கீழே பீடம் கிடையாது. கீழே ஒரு பீடம் இருக்கு இல்லையா, அது கிடையாது. மேலே பானம் மட்டும்தான் முதல் லிங்கத்தினுடைய உருவத்து வந்தது. இந்த லிங்கத்தின் உருவம் எங்கே முதல்ல இந்த லிங்கத்தினுடைய உருவம் வந்ததுங்கிறதுக்கு ரெண்டு இடம் சொல்கிறாங்க. ஒன்று மதுரையிலே இருக்கிற லிங்கம் இருக்குதே, அது மூலமாயெங்கும் முளைத்த லிங்கம்னு எங்கள் குருஞான சம்பந்தர் பாடுவார். மூலமாயெங்கும் முளைத்த லிங்கம்னு பாடுவார். அது ஒரு சில நூலில் இருக்குது. இன்னும் சில நூலில் இந்த லிங்கம் என்பது முதல் சிதம்பரத்தில் தான் இருந்தது. முதல் சிதம்பரத்தில் தான் இருந்தது. இந்த மூல லிங்கமானது பாதாளத்திலிருந்து மேலே வந்த லிங்கம்னு சொல்கிறாங்க. இப்போ திருமூலஸ்தானம்ல மூலஸ்தானம்ங்கிறது 2 இடம்தான். இது ஒன்று, திருவாரூர் ஒன்று. மூலஸ்தானம் அப்படின்னா அதுதான் ஆதித்தானம். தானம்னா இடம். லிங்கம் ஸ்தாபிக்கப்பட்ட முதல் 2 தலம் சிதம்பரமும் திருவாரூரும். இந்த திருவாரூரை விட்டுட்டு சிதம்பரத்தை தலத்தை சொல்கிற போது இந்த லிங்கம் இருக்குதே, பாதாளத்திலிருந்து வெளிப்பட்ட லிங்கம், அதுதான் முதல் லிங்கம், சிதம்பர லிங்கம் என்று சொல்லுகிறார். வரலாற்றில் எழுதியிருக்காங்க. மூலலிங்கம் என்பது கீழே, அதுக்கப்புறம் தான் பானம் வந்தது. இந்த லிங்கம் எப்போ உருவாச்சுன்னு தெரியல. ஹரப்பா முகஞ்சதாரோ அந்த சிற்பங்களில் அங்கே உள்ள இடங்களில் 2 இருக்குது. இந்த லிங்கத்தினுடைய உருவமும் இருக்குது, நடராஜ பெருமானுடைய உருவமும் இருக்குது. லிங்கத்தினுடைய உருவமும் நடராஜ பெருமானுடைய உருவமும் இருக்குது. நாம் என்ன கருத வேண்டியிருக்குது, லிங்கத்தினுடைய உருவமும் நடராஜ பெருமானுடைய உருவமும் நம்ம சைவத்தில் தொன்று தொட்டு ஆதி காலத்திலிருந்து எப்போ தோன்றியதுன்னு தெரியாத அளவுக்கு உள்ள தொன்மை உடையது என்று தான் நாம் நினைக்கணும். இந்த நடராஜர் அந்த ஸ்ட்ரக்சர், அதனுடைய அமைப்பு, லிங்கத்தினுடைய அமைப்பு. இந்த லிங்கம் முதல் அப்படி தான், அது பாதாளத்திலிருந்து வந்த லிங்கம் என்று சிதம்பர லிங்கத்தை சொல்கிறார்கள். அங்கே மதுரை லிங்கத்தை சொல்கிற போது தேவர்கள்லாம் ஒன்று கூடி பெருமானிடம் போய் சிவபெருமான்கிட்ட, நான் உங்களை பூஜிக்க வேண்டும், எங்களுக்கு பூஜைக்கு லிங்கமாக வர வேணும்னு கேட்டதுக்கு அப்புறம் பெருமானே அப்படி பண்ணோன்னே லிங்கம்
வந்து தோன்றியது. இந்த லிங்கத்தை எடுத்து யாம் என்னை வழிபடலாம்னு சொன்னோன்னே லிங்கம் தோன்றியது. அதனால் மூலமாக எங்கும் முளைத்த லிங்கம்னு பாடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணுமே, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தேவர்கள் கேட்டபோது தன்னுடைய சூலத்தினாலே மதுரையிலே அப்படி கொட்டினபோது அங்கிருந்து நீர் பீறிட்டு வந்தது. பீறிட்டு வந்த லிங்கத்தை தண்ணீரை எப்படி அபிஷேகம் பண்ணுறது, இதை நீங்கள் வந்து பொய்கையாக்கி கொடுக்கணும்னு தேவர்கள் வேண்ட உடனே கங்கை நீரை எடுத்து அதில் தெளித்த உடனே அது பொற்றாமரை தலமாக குளமாக மாறியது. அதிலிருந்து தான் அபிஷேகம் பண்ணுறான்னு மதுரை வரலாறில் வரும். இங்கே சிதம்பரத்தை பொறுத்தவரையும் மூலலிங்கம் பாதாளத்தில் இருந்து வந்த லிங்கம். இந்த லிங்கத்தை அபிஷேகம் பண்ணுவதற்கு தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம். பக்கத்திலே சிவகங்கை தீர்த்தம். சிவகங்கை தீர்த்தம் ஒன்று தான் அந்த திருக்கோயிலில் இருக்குது. இன்னொரு குறிப்பு சொல்லிடுறேன். மூர்த்தி சொல்லிட்டேன். தலம் நம்ம இனிமே தான் பார்க்க போகிறோம். அந்த தல வரலாறு இனிமே தான் பார்க்கணும். தீர்த்தம் இருக்குதே, வேறு எந்த திருக்கோயிலிலும் இல்லாத 10 தீர்த்தங்கள் சிதம்பரத்தில் இருக்கிறது. 10 வகை இல்லை, 10 தீர்த்தங்களே இருக்கிறது. இந்த 10 தீர்த்தங்களுக்கும் என்ன வரலாறுன்னு இருக்குது. அதை நான் அடுத்த வகுப்புலாம் சொல்லுவேன். அதில் ஒன்று திருப்பார்கடல்னு பேர். அந்த 10 தீர்த்தத்தில் குறிப்பாக சொல்கிறேன், திருப்பார்கடல்னு பேர். ஏன் இந்த திருப்பார்கடல்னா, தலபுராணத்தில் ஒரு குழந்தைக்கு, அது தலபுராணம் சொல்ல, ஒரு குழந்தைக்கு காமதேனுவாக இருக்கிற அந்த பசுவினுடைய பாலை ஊட்டி ஊட்டி வளர்த்து அதுக்கப்புறம் இங்கே பூமிக்கு அந்த குழந்தைய கொண்டு வந்து நம்ம பாலை ஊட்டினோன்னா அதுக்கு செரிக்கலை, ஒத்துக்கலை. உடனே சுவாமிகிட்ட போய் விண்ணப்பம் பண்ணோன்னே இது காமதேனு பாலை குடித்ததாச்சே, நம்ம பால் ஆவின் பால்லாம் செரிக்க மாட்டேங்குன்னொன்னே பெருமான் என்ன பண்ணார், ஒரு திருப்பார்கடல் உருவாக்கி அதிலிருந்து நீங்கள் அந்த குழந்தையை வளர்க்கலாம்னு சொன்னதாக அந்த திருப்பார்கடல் தீர்த்தத்தையும் சேர்த்து, அதனால தான் திருப்பல்லாண்டில் வருது இல்லையா, பாலுக்கு பாலகன் அதில் பார்க்கடல் ஈந்த பிரான்னு வருது இல்லையா, அந்த திருப்பார்கடல் தான் இது. ரொம்ப பேர் திருப்பார்கடல்னோன்னா திருமாலை நினச்சிப்பான், அவர் படுத்திருக்கிற பார்க்கடல் இல்லை. 10 தீர்த்தத்தில் கங்கை சிவகங்கை தீர்த்தம் முதலாக இந்த திருப்பார்கடல் ஈராக 10 தீர்த்தங்கள் சிதம்பரத்தில் உள்ளே இருக்கிறது. ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அது அருமையான வரலாறு. 10 தீர்த்தக்கும் இருக்குது. இன்றைக்கும் அந்த 10 தீர்த்தம் ஞானப்பிரகாச குளம்னு ஒன்று இருக்குது. அதில் 10ல் ஒன்று ஞானப்பிரகாசம் குளம்னு. அந்த குளத்தையெல்லாம் இப்போ தான் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க. சுற்றிலும் கம்பியெல்லாம் போட்டு அருமையான ஓமக்குளம்னு ஒன்று இருக்குது. இந்த வர வழியில் ஓமக்குளம். அது ஏன் ஓமக்குளம் வந்ததுன்னு எழுதுகிறாங்க. அதனால் தமிழகத்திலேயே 10 தீர்த்தங்கள் உள்ள ஒரே தலம் சிதம்பரம் தான். இவ்வளோ தான் சிதம்பரத்தை பொறுத்தவரை. மற்றபடி சிதம்பரத்தில் சுற்றி உள்ள கோயில்கள் அதெல்லாம் பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. ஒரே ஒரு கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார், கொற்றவன்குடின்னு இங்கே இது என்ன ஊர், அண்ணாமலை கொற்றவன்குடி இருக்கு இல்லையா, அங்கே இருந்த உமாபதி சிவாச்சாரியார் தான் வந்து இந்த 8 நூல்கள் எழுதினவர். 8 சித்தாந்த அட்டகம், கொடிக்கவி உள்பட அவர் தான் எழுதினார். அவர் தான் பெத்தான் சாம்பானுக்கு முத்தி கொடுக்க முறைன்னு சொல்லி அந்த உமாபதி சிவாச்சாரியாருக்கு பெருமானே கடிதம் எழுதினது ஒன்று இருக்குது. பேதமுறை பெத்தான் சாம்பானுக்கு முத்தி கொடுக்க முறைன்னு அந்த ஒரு வரலாற்றையும் இந்த கோயிலினுடைய வரலாற்றிலே சொல்கிறாங்க. ஆகையினாலே இந்த திருக்கோயிலினுடைய அமைப்பு, பொற்கோயிலினுடைய அமைப்பு, இது 2 தான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். தீர்த்தத்தினுடைய அமைப்பும் தலபுராணமும் கொஞ்சம் விரிவானது. அடுத்த வகுப்பில் தலபுராணம் முடியும்னு நினைக்கிறேன். அடுத்த வகுப்பில் தலபுராணத்தை முடிச்சிடுறேன். அதுலேயும் நிறைய செய்திகள் இருக்குது, அப்படியே தொடர்ந்து வருது. அதுக்கு அடுத்த வகுப்பு நான் முன்னையே சொல்லியிருக்கேன், ஒரு தலத்தை இப்போ நம்ம இப்போ பேசுகிற போது அந்த தலம் தொடர்பான பதிகங்களை பார்க்கணும். பதிகங்கள் பார்க்காம வந்து இப்போ தலபுராணம் படித்து நம்ம நிறைவடையாது. பதிகங்களை பார்க்கணும். எல்லா பதிகத்தையும் இதுக்கு வந்து இப்போ 14-15 பதிகம் இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான இடமா எடுத்து அந்த பதிகத்தை மட்டும் விளக்குறேன். அதனால் நம்ம சிதம்பரம் என்கிற அந்த தலத்தினுடைய சொற்பொழிவு இது இல்லாமல் இன்னும் 2 இருக்குது.
என்ன 2 இருக்குது. தலபுராணம் ஒன்று, பதிகங்கள் ஒன்று. இந்த பதிகத்தை கூட ஐயா கேட்டாங்க. இதில் நாங்கள் தில்லை திருத்தல திருப்பதிகங்கள்னு ஒரு நூல் போட்டிருக்கோம். அது அறநருளில் போட்டது. அப்போ போட்டது இது 23 அது 23 போட்டோம். அவங்கள்ட்ட இருக்கா என்னன்னு தெரியல. நீங்கள் சிதம்பரத்தில் அவர் அவர் பேர் அவர் ஒன்று போட்டிருக்காரு. சிதம்பரத்தில் நான் அது அட்ரஸ் தரேன். அது இருந்ததுன்னா திருப்பதிகங்கள், தில்லை திருப்பதிகங்கள்னு இதில் இருக்குது. இந்த தில்லையை பற்றிய செய்தி 4ஆம் திருமுறையில் திருநாவுக்கரசர் எழுதுகிறார். 4ஆம் அந்த பாட்டையும் நான் எடுத்து காமிப்பேன். இதை பற்றி எப்படி என்னென்ன சொல்கிறாருங்கிறத அதை பதிகம் வரும்போது பார்ப்போம். ஆகையினாலே இந்த பதிகத்தினுடைய சொற்பொழிவை நான் 3வது வகுப்பில் வர்த்தோம்னு சொல்லி இன்றைய தினம் அந்த திருக்கோயிலினுடைய அமைப்பு, இந்த திருக்கோயில் அமைப்பில் நீங்கள் சிலது நான் இங்கே சொல்லலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, வழக்கமாக திருக்கோயிலில் இருக்கிற பலிபீடம் சோச்சம்பம், சோச்சம்பம்னா கொடிமரம்னு அர்த்தம். பலிபீடம், சோச்சம்பம், நந்தி, இந்த 3 எங்கே இருக்குதுன்னு நான் சொல்லலை. ஏன்னா முறையான கோயிலில் தான் இருக்குது. இங்கே அப்படி இல்லை. இது நேரடியாக பொன்னம்பலம் இருக்கிறதுனால அதை கரெக்டாக முறைப்படி சொல்ல முடியல. இது 3 எல்லா கோயிலையும் இருக்கும். கற்பகிரத்துக்கு முன்னாடி நந்தி, பலிபீடம், சோச்சம்பம். கொடிமரம்னு சொல்லப்படும். நான் சொல்கிறது இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, சோச்சம்பம் வடமொழி, அதை போய் கொடிமரம்னு சொன்னால், சுவச்சம்பம்னு வடமொழியில் சொல்லிட்டா அது கோயிலில் இருக்கிற அந்த கொடிமரத்தை தான் குறிக்கும். நீங்கள் கொடிமரம்னு சொல்லிட்டா கட்சி கொடியும் தெரியும். கட்சி கொடிக்கும் அதே தான் பேர், சுவச்சம்பம். அந்த கொடிமரம் இருக்குதே, அது பெரிய தத்துவம். எத்தனை கணுக்கள், மேலே உள்ளது என்ன, சித்தாந்தத்தை பொருத்தி பண்ணப்பட்டது. அதை நான் வரும்போது சொல்கிறேன். அது வரும்போது கோயிலினுடைய அமைப்பு ஒன்று இருக்குல்ல, கோயிலினுடைய திருமேனிகளினுடைய தத்துவமும் அதனுடைய வழிபாடும் நடத்த போகிறேன் அது பின்னாடி. அதனால் அது வரும்போது அது நிறைய இருக்குது. பலிபீடம்னா என்ன, சுவச்சம்பத்தினுடைய எதனால் பண்ணலாம் அப்படிங்கிறத பண்ணலாம். இது 3 இங்கே சிதம்பரத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பலிபீடம், சுவச்சம்பம், இந்த நந்தி, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அது என்ன வித்தியாசங்கிறத அடுத்த வகுப்பில் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு, அடுத்ததில் தலபுராணம், அதுக்கு அடுத்தது பதிகங்கள் பார்ப்போம் என்று சொல்லி இன்றைய தினம் இந்த வகுப்பை நிறைவு பண்ணுகிறேன். நன்றி, வணக்கம்.